போறோம். கடந்த நாட்கள்ல கடந்த மாதத்துல உன்னத பாட்டு முகவுரை அறிமுகமாக நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். எப்படி உன்னத பாட்டு என்ன, அது ஒரு ஒரே பாடல் அல்ல, அது பல பாடல்களின் தொகுப்பு அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அப்புறம் உன்னத பாட்டினுடைய ஒரு கதை சுருக்கத்தையும் நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டோம் இல்லையா. முகவுரையாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல முழுசும் நம்ம தியானிக்க போறது இல்ல. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தின் 4 வசனங்களை நான் உங்களோடு இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுவோம். வெறும் 4 வசனங்கள் தான். நான் மறுபடியும் சொல்றேன், உன்னத பாட்டு ஒரே பாடல் அல்ல, ஒரே சம்பவம் அல்ல, பல பாடல்களின் தொகுப்பு. இதுல பல பாடல்கள் இணைஞ்சு ஒரு கோர்வையா உன்னத பாட்டு. உன்னத பாட்டுன்னா பாடல்களின் பாடல், அது சிறந்த பாடல், தலை சிறந்த பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பல பாடல்களின் தொகுப்பு தான் உன்னத பாட்டு. இன்னைக்கு ஒரு பாடலை நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புறேன். அதுதான் 4 வசனம். சரியா? இந்த ஒரு பாடலுக்கு ஒரு தலைப்பையும் கொடுத்து நாம தியானிக்க போறோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள். இந்த 4 வசனங்கள் முதலாவது உன்னத பாட்டுல நாம காண்கிறதான முதல் பாடல். இந்த முதல் பாடல்ல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னா சாலமோன் ராஜா, அவருடைய மனைவிகள். அவருடைய மனைவிகள் தான் கன்னியர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவருடைய மனைவிகள், அவரோடு இணைந்த பாடல் தான் இந்த 4 வசனங்கள்ல. இதுல சூலமித்தி இருப்பா, ஆனா அவருடைய பாட்டு ஒண்ணுமே இல்லை. அடுத்து 5ஆம் வசனத்துக்குள்ள போனீங்கன்னா அடுத்து ஒரு 3 வசனம் இன்னொரு பாடல், அடுத்த ஒரு 2 வசனம் இன்னொரு பாடல். அதனால நான் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். நான் இன்ட்ரடக்ஷன்லயே சொன்னேன், உன்னத பாட்டுல யார பத்தி சொல்லி இருக்கு, யார் பேசுறா, யார் சொல்றா அப்படின்றதெல்லாம் நமக்கு கணிக்கவே முடியாது. அதாவது தெளிவா ஒவ்வொரு பாடலையும் தனிப்பட்ட விதத்துல தியானம் பண்ணும்போதுதான் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்தை முதல் பாடலாக நம்ம தியானிக்க போகிறோம். இதுக்கு ஒரு தலைப்பு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். அதாவது சாலமோன், அவனை சார்ந்த அவருடைய மனைவிகள், கன்னியர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இவர்களை சார்ந்து இது வர்றதுனால இந்த 4 வசனங்களுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, கன்னியரின் நேசமும் மணவாட்டியின் சாட்சியும் அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த 4 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். கன்னியரின் நேசமும் மணவாட்டியின் சாட்சியும் என்ற ஒரு தலைப்புல தான் இந்த உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இதுதான் உன்னத பாட்டின் முதல் பாடலாக சாலமோன், அவனை சார்ந்த அவருடைய மனைவி, கன்னியர்கள் கடந்து வருகிறது தான் இந்த 4 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நானு முதல்ல சொன்னேன் போன கிளாஸ்ல, அதாவது உன்னத பாட்டு நம்முடைய திராவிட கலாச்சாரங்களை சார்ந்தது, தமிழ் இலக்கியங்களை சார்ந்தது உன்னத பாடல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதாவது நம்முடைய உன்னத பாட்டு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல 5 திணைகள் நாம எல்லாம் படிச்சிருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா? 5 திணைகள், 5 நிலங்கள் அப்படின்னு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல உண்டு. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைகள், 5 நிலங்கள், இது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல வருகிற 5 திணைகள். இந்த 5 திணைகளை பற்றிய செயல்பாடுகள் உன்னத பாட்டுல இருக்கு. இது எப்படி இருக்குன்றது, இந்த 5 திணைகள், 5 நிலப்பரப்புகளை பற்றிய தமிழ் இலக்கியங்களின் கூற்று எப்படி நம்முடைய உன்னத பாட்டுல கலந்து இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எப்படி இது கலந்து இருக்குன்னு சொல்றேன். நமக்கு தெரியும், குறிஞ்சி என்பது என்ன? மலை, மலை சார்ந்த இடம். நம்ம உன்னத பாட்டுல மலையும் மலை சார்ந்த இடமும் நிறைய இடங்கள்ல இருக்கு. நான் உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் அப்படி கொடுக்குறேன் பாருங்களேன். என் நேசர் மருதோன்றி பூங்கொத்து அப்படின்னா, மருதோன்றி என்பது மலைகளில் விளையக்கூடிய ஒரு செடி, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பூங்கொத்து. அப்போ நம்முடைய உன்னத பாட்டுல முதலாவது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல வருகிற அந்த குறிஞ்சி என்ற திணை இடம் வருகிறது. மலையும் மலை சார்ந்த இடமும், மலையில இருக்கிற மருதோண்டி செடிக்கு நேசர் ஒப்பிடப்படுகிறார். அது மட்டும் இல்ல, எர்மோன் மலை, அதுக்கப்புறம் கர்மேல் மலை, இதெல்லாம் உன்னத பாட்டுல வருது. நம்ம அடுத்தடுத்த அதிகாரங்கள் வசனங்களுக்குள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம். அதோடு இல்லாம என் நேசர் மலைகள்ல துள்ளி குதிக்கிற ஆடு, ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி என் நேசர் கண்மலையின் வெடிப்பிலே இருக்கிற ஒரு புறா அப்படின்னு, லீலி புஷ்பம், கண்மலையில இருக்கிற லீலி புஷ்பம். அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி.
இந்த மலையும் மலை சார்ந்த இடமும் உன்னத பாட்டுல அழகா பல இடங்கள்ல பரவி வருகிறதை நாம் காண்கிறோம். நம்பர் 2, இரண்டாவது முல்லை. இது தமிழ் இலக்கியங்கள்ல குறிஞ்சி முல்லை இல்ல. இந்த முல்லை என்ற திணை எதை குறிக்குதுன்னா காடும் காடு சார்ந்த இடமும், இது நமக்கு தெரியும். அதே போல உன்னத பாட்டுல இந்த முல்லை என்ற திணை, இந்த நிலம் காடு காடு சார்ந்த பகுதிகள் நம்ம உன்னத பாட்டுல நிறைய காரியங்களை பார்க்க போறோம். காட்டு மரங்களுள் என் நேசர் கிச்சிலி மரம் போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள இருக்கிற மரம் செடி கொடிகள், காட்டுல இருந்து வாசனை வீசக்கூடியது, இது எல்லாமே நம்ம உன்னத பாட்டுல வாசிக்கிறதுனால முல்லை நிலத்தை சார்ந்ததா இருக்கிறது. மூன்றாவது மருதம். மருதம் என்பது வயல், வயல் சார்ந்த இடம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. வயலும் வயல் சார்ந்த இடமும். நீங்க உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா இவ சூலமுத்தி தன்னுடைய நேசரை கூப்பிடுவான். நான் உங்களுக்கு கதை சுருக்கத்துல சொல்லும் போதே சொன்னேன், சாலமோன் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். அதுக்கு பிறகு அங்க அவ வந்து என்ன சொல்றது, கஷ்டப்படுத்தப்படுகிறாள் சாலமோனை திருமணம் செய்து கொள்ள. அவன் திருமணம் செய்து கொள்ளாத போது கடைசியா சாலமோன் என்ன பண்ணுவாரு, நேசரை அனுப்பி விட்டுருவார், சாரி சூலமுத்தி அனுப்பி விட்டுருவார். அப்ப இந்த சூலமுத்தி தன்னுடைய நேசரோடு இணைந்து, அது நம்ம 7ஆம் அதிகாரத்துக்கு மேல நம்ம அதெல்லாம் தியானிக்க போறோம். அப்ப தன்னுடைய நேசரை சூலமுத்தி சொல்லுவா, வாரும் நாம் இணைந்து வயல்வெளிக்கு உள்ள கிராமத்திற்கு போவோம். சோ வயலை சார்ந்த இடங்களுக்கு போலான்னு சூலமுத்தி தன்னுடைய நேசரை அழைத்து கொண்டு போகிற வயல் சார்ந்த நிலங்கள் உண்டு. அதே போல சூலமுத்தி சொல்வா, எனக்கு வயல்ல தோட்டம் இருக்கு, எனக்கு ஏன் திராட்சை தோட்டம் வயல் உண்டு அப்படின்லாம் நிறைய சொல்வா. அதனால நம்முடைய வேதாகமத்துல மருதம் என்ற வயல் சார்ந்த நிலங்கள் உன்னத பாட்டில் அடங்கி இருக்கிறது. அடுத்து நெய்தல். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாருங்க எச்சமா இருந்தாங்கல்ல, அதனால டீச்சருக்கு எப்படி வருது பாருங்க ஃபுல்லா இல்ல. கடலும் கடல் சார்ந்த இடமும் இல்ல, தமிழ் இலக்கியம் இல்லையா, அதனால நமக்கு அது நினைவு இருக்கணும். அப்போ நெய்தல்னா கடல் கடல் சார்ந்த இடம். இப்போ நீங்க அதுல உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வாசிக்கிறோம். தென்றலே வா, வாடையே எழும்பு. தென்றல் எப்படி கடல் பக்கத்துல இருந்து தெற்கு நோக்கி எப்படி புறப்பட்டு வருகிறது கடல் பகுதியில இருந்து என்பதை இதுல இன்டைரக்டா கூறப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய சம்பவங்களை நம்ம இதுல வாசிக்கலாம். அதாவது திரளான தண்ணீர்கள், இது கடலை குறிக்கிற ஒன்று. திரளான தண்ணீர்கள் அவருடைய நேசத்தை அவிக்க மாட்டாது அப்படின்னா அணைச்சிராது, அணைஞ்சு போக செய்யாது. சோ கடலும் கடல் சார்ந்த சம்பவமும் நெய்தல் என்ற அந்த திணைக்குரியது நம்ம உன்னத பாட்டுல இருக்கிறத வாசிக்கிறோம். கடைசியா பாலை. பாலைன்னா மனை சார்ந்த இடம், அதாவது பாலை நிலம், பால் நிலம் இல்ல வறண்ட நிலம், பாலைவனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ பாலை என்ற இந்த திணை வந்து பாலைவனத்தை குறிப்பிடுகிறது, வறண்ட நிலத்தை குறிப்பிடுகிறது. நாம வனாந்திரம், வறண்ட நிலம், பாலைவனம் இது எல்லாமே ஒண்ணுதான். சோ இதுல நீங்க நிறைய இடத்துல நீங்க வாசிக்கலாம். இதுல வனாந்திரத்திலிருந்து, அதாவது சூலமுத்தி சொல்வா, வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யாரோ அப்படின்னுவா. இதே சம்பவத்தை இதை கேட்ட நேசர் என்ன சொல்வாரு, சூலமுத்தியை பார்த்து சொல்லும் போது, வனாந்தரத்திலிருந்து துள்ளி குதித்து வருகிற இவள் யாரோ. அப்ப வனாந்தரமும் இதில் அடங்கி இருக்கிறதுனால, சோ பாலை நிலமும் இதில் அடங்கி இருக்கிறதுனால, நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அதிகமா பேசப்படுகிற ஐத்திணைகள் எதுல இருக்கு, உன்னத பாட்டோடு இணைந்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம நினைவுல வச்சு, ஏன் இதை நான் இப்ப சொல்றேன்னா, இனி வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு பாடலை தியானிக்கும் போது இந்த நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓ, மலையும் மலை சார்ந்த இடமும் இங்க வருது இல்ல, வயல் வயல் சார்ந்த இடம் வருது இல்ல, காடு காடு சார்ந்த இடம் இதெல்லாம் இங்க வருது இல்லையா அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள முடியும். சோ நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இந்த உன்னத பாட்டோடு இணைந்து இருக்கிறது. இதை நம்முடைய நினைவில் வைத்துக் கொண்டு இந்த 4 வசனங்களுக்குள்ள போலாம். இந்த முதல் 4 வசனங்கள் வந்து முதல் பாடலாக இருக்கிறது. சோ இந்த 4 வசனங்களுக்குரிய அந்த முதல் பாடலுடைய கதை சுருக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த கதை சுருக்கம் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கிட்டா, முன் கதை சுருக்கம் தெரிஞ்சாதான் இந்த சம்பவம் என்னன்றதை அறிந்து கொள்ள முடியும். முதல்ல இந்த 4 வசனத்துக்குரிய உன்னத பாட்டின் முதல் பாடல் என்ன சம்பவத்தை நமக்கு உணர்த்துகிறது, அதனுடைய முன்கதை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சாலமோன், நீங்க இதை வந்து இந்த முன்கதை சுருக்கம்லாம் நீங்க எழுத வேண்டியது இல்லை, நாங்க ரெக்கார்ட் பண்றதுனால நம்ம குரூப்ல போட்டுருவோம். அந்த குரூப்ல நீங்க பார்த்து இன்னொரு தடவையே நீங்க பார்த்து அந்த சம்பவத்தை அப்புறம் நீங்க தெளிவா கூட நீங்க எழுதிக்கலாம், சரியா? அதனால இந்த வீடியோ உங்களுக்கு வர்றதுனால நீங்க அந்த முன்கதை சுருக்கத்தை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியும் சாலமோன் போறாரு, சூனேம் என்ற இடத்துல போய் சூனேமியால் இல்ல சூலமுத்தி தான் சூனேமியால், இதை நான் இன்ட்ரடக்ஷன்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். அவளை அழைத்து கொண்டு
எருசலேமுக்கு கடந்து வருகிறார். எருசலேம்ல அவருடைய மனைவிகள் எல்லாம் இருக்கிற ஒரு கன்னியர் அறை, அந்த கன்னியர் அறையில அவன் மனைவிகள் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒரு அறையில சூலமித்தியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, சூலமித்தி அங்கு அந்த மனைவிகளோடு விடப்படுகிறாள். அப்பொழுது ஒரு கன்னி, சாலமோன் ராஜா என்னை முத்தமிடுவாராக அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத சூலமித்தி கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள சாலமோன் அங்க வந்துருவார். வந்த உடனே எல்லா கன்னி பெண்களும் சாலமோனை பார்த்த உடனே என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், என்ன கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி எல்லாரும் சொல்லும் போது சாலமோன் எல்லாரையும் பார்த்த உடனே அவருக்கு மன விருப்பமான ஒரு பெண்ணை அவர் அழைத்து கொண்டு போகிறார். மற்ற பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம், நாங்கள் உங்களுக்கு பின்னால ஓடி வருவோம் சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய அரண்மனைக்கு கொண்டு போய் தனி அறையில அவர்கள் வாழுகிறார்கள். இதுதான் இந்த முதல் பாடலுடைய கருத்து. இது ஒரு கதை சுருக்கம். இப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் ஒருத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாரு? சூலமித்தியால் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கதை சுருக்கத்தை சொல்லிட்டேன். இந்த 4 வசனங்களுடைய முதல் பாடலின் கதை சுருக்கத்தை சொல்லிட்டேன். இது ஏன் உன்னத பாட்டுல இணைக்கப்படுது, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இதுல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதி என்ன என்பதுதான் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாலமோனுடைய மனைவிகள் மொத்தம் 1000 பேர் இல்ல, 1000 பேர், 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஆனா உன்னத பாட்டுல நீங்க வாசிக்கும் போது இந்த மனைவிமார்களும் 700 மனைவி 300 மறுமனையாட்டிகள். சோ 1000 மனைவிகள் சாலமோனுக்கு. ஆனா உன்னத பாட்டுல நீங்க வாசிக்கும் போது இது குறைவாவே இருக்கும். நீங்க பாருங்களேன், அந்த வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இதுல ரொம்ப ரொம்ப குறைவா சொல்லப்படுது. ராஜஸ்திரிகள் மனைவிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. மொத்தம் எத்தனை? அதாவது நம்ம ராஜாக்கள்ல வாசித்தோம், அவருக்கு மொத்த மனைவி எத்தனை? 1000 இல்ல, மொத்த மனைவிகள் 1000. இதுல 700 மனைவிகள், அப்புறம் 300 மறுமனையாட்டிகள். ஆனா உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 60 மனைவிகளும் 80 மறுமனையாட்டிகளும். அப்ப மொத்தம் 140 பேர். அப்போ கன்னியர்கள் தொகை இல்லை. சோ இது மனைவியில சேர்த்து கொள்ளப்படல. சோ அவர் ஒரு நாள் அந்த பெண்ணை தன்னுடைய மனைவி ஆக்கிக்கிட்டா மனைவி லிஸ்ட்ல வந்துருவா. கன்னியர்கள் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்றதுனால வெறும் 140 பேர் கொண்ட அவருடைய மனைவிகள் உள்ள ரூம்ல தான் சூலமித்தியை கொண்டு போய் வைக்கிறார். இன்னும் 860 மனைவிகள் சேர்க்கப்படல. சோ இதை வைத்து சரித்திர பின்னணியும் சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாலமோன் இஸ்ரவேலை ஆளுகை செய்த முதல் 10 ஆண்டுகள்ல நடந்த சம்பவம் இது. சோ அந்த முதல் அவன் 40 வருஷம் ஆளுகை செய்யறான்ல, சாலமோன் இஸ்ரவேலை 40 வருஷம் ஆளுகை செய்வான். அந்த துவக்கத்தின் முதல் 10 ஆண்டுகள்ல அவன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கும் போது அப்ப குறைவான மனைவிகள், அதை நம்ம பார்த்த மாதிரி ஒரு 60 மனைவி, 80 மறுமனையாட்டி, 140 பேரு. இன்னும் 860 பேர் சேர்க்கப்படல. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 30 வருடங்கள் தொடங்கி ஆளுகை செய்யும் போது இவங்க எல்லாம் மனைவிமார்களாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்படின்னா இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிற இந்த பாடல்கள் அத்தனையும் சாலமோனுடைய அரசாட்சியின் துவக்க அந்த 10 ஆண்டு காலகட்டத்துல 40 வருடம் ஆளுகை செய்வான். முதல் 10 ஆண்டு காலகட்டத்துல நடந்தது, துவக்க காலங்கள்ல நடந்தது என்பதுதான் நம்முடைய வேதாகமும் நமக்கு குறிப்பிடுகிறது. சோ இந்த எல்லாம் இன்ஃபர்மேஷனா, இது செய்தியா நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இப்போ 2ஆம் வசனத்துக்கு போவோம். முதல் வசனத்துல சாலமோன் தான் உன்னத பாட்டை எழுதுனா அப்படின்றதுக்கான ஒரு ஆதார வசனம் இருக்கு. இப்ப 2ஆம் வசனத்துல இருந்து நான் இந்த பாட்டினுடைய முன்கதை சுருக்கத்தை சொல்லிட்டேன். இந்த 4 வசனத்தினுடைய முன்கதை சுருக்கம் சொல்லிட்டேன். உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குதானே? அது இருந்தாதான் வசனம் தியானிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். சரியா? அதை நான் உங்களுக்கு கதையா சொல்லிட்டேன். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ஏன் இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு சாலமோன் அவன் மனைவிகள் நிறைந்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த பாடலை எதுக்கு பைபிள்ல வச்சிருக்கணும், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம தியானம் பண்ணலாம். இப்போ 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர் தமது மாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. போதங்க, இந்த முதல் லைனை நீங்க பாருங்களேன். இப்போ இத சொன்ன உடனே உங்களுக்கு நினைவு வந்திருக்கும், நான் முன்கதை சுருக்கத்துல சொல்லிட்டேன்.
இது என்ன இந்த பாடலுக்குரிய முதல் தொடக்கத்தை சொல்லிட்டேன். இப்போ சாலமோனுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. கன்னி மாடம், எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம்ல, கன்னி மாடத்துல எஸ்தரை கொண்டு போய் வைத்தார்கள். பெண்கள் வைக்கப்படுகிற ஒரு ஸ்தலம். இப்ப பெண்கள் அறையில சாலமோனுடைய மனைவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல சூலமித்தியும் ஒருவளா இருக்கிறார். அவருடைய மனைவிகளோடு கன்னியர்களும் இருக்கிறார்கள். இந்த கன்னியர்கள் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்க சாலமோனுக்கு இன்னும் மனைவி ஆகல, இவங்க கன்னி பெண்கள், கற்புள்ளவர்கள், அவங்களும் அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் அதுல இருக்கும்போது சூலமத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல உள்ள ஒரு கன்னியர், ஒரு கன்னி பெண் என்ன சொல்றா, ராஜா வந்தாருன்னா அவருடைய வாயினால் என்னை முத்தமிடுவாராக. ஒரு கன்னி சொல்றா, ராஜா என்னை முத்தமிடுவாராக அப்படின்னு சொல்றா. அப்போ ஏன் இத எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ ராஜா முத்தமிடுவாராக சொல்லும் போது இது சூலமித்தியும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அப்பொழுது சாலமோன் ராஜா வருகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேனே, அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ முதல் ஒரு கன்னி சொல்றா, அவருடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. நீங்க நல்லா கவனிங்க, ராஜா என்னை முத்தமிட வேண்டும் என்று இந்த கன்னி விரும்புகிறாள். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய பரமராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் தான் கன்னியர் இல்ல, நமக்கு பைபிள் சொல்லுது இல்ல, இதோ உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்கின்ற ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறபடியால் நீங்களும் நானும் யாரு, கற்புள்ள கன்னியர்கள். நம்முடைய பரமராஜா யாரு, இயேசு கிறிஸ்து. அப்போ ஒவ்வொரு நாளும் கற்புள்ள கன்னியா இருக்கிற மணவாட்டியாகிய நாம, என்னுடைய ராஜா என்னை முத்தமிடுவாராக. அப்போ முத்தமிடுவாராக சொல்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை நிறைய பேர் இந்த உன்னத பாட்டை படிச்சுட்டு, உன்னத பாட்டுல நிறைய சம்பவங்கள் முத்தம் வரும், தனி அறைக்குள்ள கூட்டிட்டு போனார்னு இருக்கும், அவருடைய நேசம். இன்னொன்னும் நம்ம உள்ள போகும்போது என்னடா வல்கரா ஒரு மாதிரி எல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் எல்லாரும் மத்தியில படிக்கிறதா நீங்க நினைக்கலாம். ஆனா ஒவ்வொன்றும் உன்னத பாட்டு உவமேயம், ஒரு காரியத்தை விளக்க, ஒரு சம்பவத்தை விளக்க இன்னொன்னு நமக்கு புரிகின்ற ஒன்றை சொல்லுவது, இதான் உவமேயம் இல்ல. சோ உவமேயமாக தான் உன்னத பாட்டு உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் முதற்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை தான் ஒவ்வொரு பாடலாக நம்ம இனி வருகிற நாட்கள்ல பார்க்க போறோம். அப்படின்னா இன்னைக்கு அன்னைக்கு அந்த கன்னியர் என்ன ராஜா முத்தமிடுவாராக அப்படின்னு விரும்பி அவ வாய் விட்டு சொல்ற அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில, சோ இன்னைக்கு என்னுடைய பரமராஜா இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார் சீக்கிரமாக. நான் தான் அவரால் நியமிக்கப்பட்ட மணவாட்டி, நான் கன்னியர் இல்ல. சோ கன்னியர் ஆகிய நானு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ராஜா என்னை முத்தமிடுவாராக. அப்படின்னா முத்தம் என்பது அன்பின் அடையாளம், நேசத்தின் அடையாளம். அப்படின்னா இன்னைக்கு பைபிள் உன்னத பாட்டு இந்த முதல் 4 வசனங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? என்னுடைய ராஜாவாகிய இயேசுவின் அன்பு எனக்கு கிடைப்பதாக, என்னுடைய ராஜாவாகிய இயேசுவின் நேசம் முழுமையுமாய் எனக்கு கிடைப்பதாக. நான் மறுபடியும் சொல்றேன், முத்தம் என்பது அன்பின் அடையாளம், நேசத்தின் அடையாளம். சோ இந்த பெண் சொல்றா, ராஜா என்னை முத்தமிடுவாராக. நம்முடைய பரமராஜாவாகிய இயேசு என்னை முத்தமிடுவாராக என்பதற்கான அர்த்தம் என்ன? அவருடைய நேசம், அவருடைய அன்பு எனக்கு நிறைவாய் கிடைப்பதாக. புரியுதா? அப்ப இந்த உலகத்துல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் பேரு கன்னியர்கள், மணவாட்டிகள். நாம விரும்புகிறது என்ன தெரியுமா? என்னுடைய ராஜாவாகிய இயேசு அவருடைய அன்பினால் என்னை நிரப்புவாராக, அவருடைய நேசத்தை நான் பெறுவேனாக. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஆண்டவருடைய, என்னுடைய பரம ராஜாவினுடைய நேசத்தையும் அன்பையும் பரிபூரணமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு கொஸ்டின். எல்லாருக்கும் அவருடைய நேசமும் அன்பும் நிறைவா கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவருடைய நேசமும் அன்பும், அவருடைய முத்தம், அவருடைய நேசமும் அன்பும் நிறைவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமான்றது நமக்கும் அவருக்கும் உள்ள தகுதி. புரியுதா உங்களுக்கு? இப்போ ராஜா வர்றாரு, அவர் முத்தம் கொடுக்கறேன்னு விரும்புறாரு, ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனோன்னு. ஆனா அதற்கு யார் தகுதியோ, அவர் கண்ணில் யார் படுறாங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுப்பாரு. இன்னைக்கு பரம ராஜா எல்லோருக்கும் இந்த அன்பை, நேசத்தை வைத்திருக்கிறார். ஆனா அந்த அன்புக்கும் நேசத்திற்கும் நாம் தகுதி உள்ளவர்கள் தானா என்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கணும். என்ன செலக்ட் பண்ணுவாரா? அவருடைய அன்பின் நிறைவை எனக்கு கொடுப்பாரா? அவர் நேசத்தின் நிறைவை எனக்கு, என் குடும்பத்துக்கும் கொடுத்திருக்கிறாரா? அந்த கேள்வி நமக்குள்ள உருவாகணும். நீங்க பாருங்களேன், அவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார், அவருடைய அன்பை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு பைபிள் நமக்கு காண்பிக்கிற ஆதாரம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்களேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தேவரீர்
என் ஆத்துமாவை நேசித்து என்னை அழிவுக்கு நீர் விலக்கி விட்டீர். இருக்கா? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து. இது நல்லா கவனிங்க. ஏசாயா சொல்றான், தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். இப்ப என்ன சொல்றான்னா, தேவரீர் என் ஆத்துமாவை நேசித்ததுனால என் அழிவுக்கு மீட்டு என் பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டீர்னா நீ மறந்துட்டீர்னு அர்த்தம். என் முதுகுக்கு பின்னால எனக்கு தெரியாது, இன்னொருத்தர் பார்த்தாதான் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதுகுக்கு பின்னால பாவத்தை போட்டார்னா என்ன அர்த்தம்? மறந்துட்டாருன்னு அர்த்தம். என் முதுகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல, சோ இன்னொருத்தர் பார்த்து எனக்கு சொல்லணும். இப்ப நீங்க சொல்லலாம், கண்ணாடியில பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ஒரு காரியங்களை சொன்னாலும் முதுகுக்கு பின்னாலன்னா மறந்து விடுகிறார், மறைத்து விடுகிறார் என்பது பொருள். ஏன் தெரியுமா? என் பாவத்தை ஏன் அவர் மறக்கிறாரு, ஏன் மறைத்து போடுகிறார்? சமுத்திரத்தின் ஆழத்துல பாவத்தை மூடுறேன் அப்படின்னு சொல்றார். மறைத்து விடுகிறேன், நான் மறந்து விடுகிறேன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய நேசத்தை, அவருடைய அன்பை நிறைவாய் அனுபவிக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய பாவத்தை அவர் மறந்து விடுவார், மறைத்து விடுவார். ஆமென். இல்ல, அவருடைய நேசத்தை, அவருடைய அன்பை முழுமையுமாய் பெற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவர்களுடைய பாவத்தை அவர் மறந்து விடுவார், அவர் மறைத்து விடுவார். சோ அததான் நம்முடைய பைபிள் சொல்லுது இல்ல, என் ஆத்துமாவை நீ நேசிக்கிறீர். என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் இந்த உலகத்துல எல்லாரையும் நேசிக்கிறார். அவருடைய நேசம், அவருடைய அன்பு எல்லாருக்கும் உரியது. இப்போ ஓசியா சொல்றாரு பாருங்களேன். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். இதுலயும் ஒரு அழகான ஒரு அன்ப நேசத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார். ஓசியா இளைஞனாய் இருந்தபோது 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். இப்ப நல்லா கவனிங்க. இதுல சொல்றாரு ஓசியாவுல, இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசிச்சேன், ஆனா முதிர் வயதான போதும் அவனை நேசிக்கவில்லை. அப்படியா? இல்ல, இந்த வசனம் இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது நேசித்தேன். அப்ப ஆண்டவர் இளைஞர்களை மட்டும் நேசிக்கிறார், முதிர் வயது உள்ளவர்களை எல்லாம் மறந்து விடுகிறார், ரிஜெக்ட் பண்ணி விடுகிறார். ஆமென் சொல்லாதீங்க. அப்படி இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இளைஞனா இருந்த போது உன்னை நேசித்தேன்னா உன்னுடைய துவக்கம், இதுக்கு மீனிங்கே வேற. உன்னுடைய துவக்கம் நல்லா இருந்துச்சு, நான் என் அன்பை கொடுத்தேன், நீ நிறைவா வாங்கிட்ட. ஆனா நாள் போக போக நீ உலகத்தோடு இணைந்து விட்டாய், பாவத்தோடு இணைந்து விட்டாய், என் அன்பை நீ நிறைவா பெறல. சோ உன்னுடைய துவக்கம் என் அன்பு நிறைவா இருந்தது, அதுதான் நீ இளைஞனா இருந்த போது நேசிச்சன்றதுக்கு அர்த்தம். உன் துவக்கம் என்னை ஏற்றுக்கொண்ட புதுசுல என்னை ரொம்ப நேசிச்ச, அன்பு ரொம்ப இருந்துச்சு. ஜெபம் என்ன, வேத வாசிப்பேன், ஆலயத்துக்கு போறதுன்னு எல்லாமே அப்படியே சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கும் உனக்கும் ஒரு கேப் வந்துருச்சுன்னு சொல்ல விரும்புகிறார்ல. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அந்த நேசத்திற்கும் அன்புக்கும் நான் பாத்திரமா இருக்கிறேனா, நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேனா என்பதுதான் கேள்வி இல்ல. சோ துவக்கத்துல நீ இளைஞனா இருந்த போது நேசிச்சேன், ஆனா இப்ப என்னை விட்டு தூரம் போயிட்ட. ஆனா நான் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா அந்த அன்பு நிறைவா உனக்கு கிடைக்கல, நீ பெற்றுக்கொள்ள தவறி இருக்கிறாய். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு புருஷன் தன் மனைவியை ரொம்ப 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 நேசித்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த மனைவி புருஷனுக்கு உண்மை இல்லைன்னா அந்த புருஷனுக்கு எப்படி இருக்கும்? கோமா இருக்கும்ல. நான் எவ்வளோ நேசிச்சேன், என் மனைவி எனக்கு உண்மை இல்லையே, அப்போ இவ்வளவு அன்பை கொடுத்தது வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய மணாளன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். நான் மணவாட்டி இல்ல, நான் மணவாட்டி, அவர் மணவாளன். அவர் என்னை நிறைவாய் நேசிக்கிறார். ஒரு புருஷன் எப்படி மனைவியை நேசிக்கிறாரோ அதை விட அதிகமா அன்பு காட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனா அந்த அன்புக்கும் நேசத்துக்கும் நான் பாத்திரமா இருக்கிறேனா, நான் உண்மையா இருக்கிறேனா? அப்படி அந்த அன்புக்கும் நேசத்துக்கும் நான் உண்மை இல்லாத இருக்கும் போது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? துரோகம் இல்ல. புருஷன் மனைவி அததான் ஒப்பிட்டு சொல்றாரு. அவர் புருஷன், நான் மனைவி, நான் மணவாட்டி. அவருக்கு நான் உண்மை இல்லாம உலகத்தோடு ஒத்து போறேன்னு வச்சுங்களேன். இஸ்ரவேலை பார்த்து சொன்னார்ல, இளைஞனா இருந்தவனை நேசிச்சேன், ஆனா இப்ப என் அன்பை விட்டு தூரம் போய் நீ உலகத்தோடு சேர்ந்துட்ட. அதை சொல்றாரு, நீ விபச்சாரம் பண்ணாய். அப்படின்னா உலகத்தோடு இணைஞ்சிட்ட, பாவம் பண்ணிட்ட, அதனால என்னை விட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாருல்ல. அப்போ பரம மணவாளனுடைய அன்பின் நிறைவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் பெற்று அனுபவிக்க அவருக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், தகுதி உள்ளவனா இருக்கணும். அந்த உண்மையை இழந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டா, உலகத்தோடு இணைஞ்சிட்டா, எனக்கு பேர் என்ன தெரியுமா? துரோகி. கிறிஸ்தவன்ற பேர் மாறி என்னவா மாறிடும்? நீங்க கொஞ்சம் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புங்க. நான் அவருடைய உண்மையுள்ள மனைவியா, உண்மையுள்ள மணவாட்டியா, இல்ல துரோகியா?
அப்படின்னு நீங்க மார்க் போட ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய மார்க் எதுக்கு தான் கிடைக்கும்? துரோகிக்கு தான். எத்தனை நேரத்துல உண்மை இல்லாம போயிருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவராயிருந்தும் நான் உண்மை இல்லாதவனாய் இருக்கிறேன் இல்ல. அவருக்கு பிரியமான அந்த பாதையில் கடந்து போக தவறி இருக்கிறேன். அதுதான் நம்முடைய வேதாகமம் அழகா சொல்லுது பாருங்களேன். அதாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு. இயேசு அழகா தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்போ இந்த வசனங்களுடைய கண்டினியூஷனை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர். எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இந்த பின்னால வர்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் முன்னாலேயே சொல்லிட்டாரு. ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, நம்மள சிநேகிதர் ஆக்க பாக்குறாரு. அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறாரு, தாயா இருக்கிறாரு, எல்லாமானவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம அவர் சிநேகிதனா வைக்க நினைக்கிறதுக்காக தான் இந்த வசனத்துல அவர் சொல்றாரு. யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு வேற எதுலயும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தன் சிநேகிதனுக்காக உயிரையே கொடுப்பான். அதுதான் அன்பு, அதுதான் நேசத்தின் நிறைவுன்னு சொல்லிட்டு நான் இனி உங்களை ஊழியரா பார்க்க மாட்டேன், உன்னை வேற யாராகவும் பார்க்க மாட்டேன், இனி நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அப்படின்னா என் அன்பை முழுசும் உனக்கு கொடுத்துட்டேன். அந்த அன்பு எப்படி? தன் ஜீவனையும் கொடுக்கிற அன்பு. நமக்கு தெரியும் இல்ல, நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன் இல்ல. அந்த அன்பு என்னது? ஒரு மனுஷன் தன்னுடைய நண்பனுக்காக, உயிர் நண்பனுக்காக கொடுக்கிற அந்த ஜீவனை கொடுக்கிற அதை காட்டிலும் மேலான ஒரு அன்பு. அதை இயேசு நமக்காக செய்தார் இல்ல. சோ அவருடைய அன்பை பரிபூர்ணமா கொடுத்துட்டாருங்க. இந்த லெண்டேஸ்ல அவருடைய அன்பை நாம் நினைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை ரொம்ப நேசிக்கிறார், என்னை ரொம்ப அவர் அன்பு காட்டுகிறார். ஒருவேளை என்னுடைய அப்பா அம்மா காட்டாத அன்பை இயேசு எனக்கு காண்பிப்பார். ஆமென். புருஷன் கொடுக்காத அன்பை ஆண்டவர் அதிகமா கொடுப்பார். ஆமென். மனைவி காண்பிக்காத அன்பை ஆண்டவர் அதிகமாக நமக்கு காண்பிப்பார். ஆமென். என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறதை விட ஆண்டவர் நேசிப்பார். நீ யாரையெல்லாம் நேசிச்சிருக்கிறியோ, நீ யாரெல்லாம் நம்புறியோ, இவங்க அன்பு பெருசு, அவங்க என்ன பார்த்துப்பாங்க, இவங்க என்ன பார்த்துப்பாங்க, கடைசியில் அவங்க தான் மறந்துடுவாங்க. மனுஷனுடைய நிலைமையை மறக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, பிள்ளை, க்ளோஸ், உயிர் நண்பன், எல்லா மனுஷனுடைய நிலைமையை மறக்கிறது. ஆனால் அவரோ ஒரு நாளும் மறவாதவர். என்னை சிநேகிக்கிறார், என்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பு பெரிது. தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு அன்பு எனக்காக வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அன்புக்கு பாத்திரமா இருக்கிறேனா? ஆண்டவரே, உம்முடைய நீர் என்ன எனக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்த அந்த அன்பு பெருசு, அந்த நேசம் பெருசு. அந்த அன்புக்கும் நேசத்துக்கும் நான் உண்மை உள்ளவனா, தகுதி உள்ளவனா வாழணும். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது உண்மையா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஆக இந்த பாடலின் முதல் பகுதி நமக்கு சொல்றது, ராஜா அவருடைய வாயினால் என்னை முத்தம் விடுவாராக என்பதற்கான அழகான ஒரு விளக்கம். அவருடைய நேசம், ஆண்டவருடைய நேசமும் ராஜாதி ராஜாவுடைய நேசமும் அன்பும் எனக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவாய் நானும் என் குடும்பமும் பெற்றுக்கொள்ள எங்களை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வேதாகமும் நமக்கு குறிப்பிடுகிறது. அப்போ இந்த மணவாளனின், இந்த நேசரின், இந்த ராஜாவின் அன்பை மணவாட்டியாகிய நாம் நேசத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கான தகுதி என்ன? அந்த தகுதியை தான் அடுத்தடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். அதே 2ஆம் வசனத்தை நீங்க அதுல பாத்தீங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இப்போ நான் இத முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுல உள்ள ஒரு கன்னிப்பெண் சொல்றா, வர்ற ராஜா என்ன முத்தமிடுவாராகன்னு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாலமோன் அந்த அறைக்குள்ள வந்துட்டாரு. வந்த உடனே மத்த எல்லாரும் ராஜாவை திரும்பி பார்த்து பெருமையா பேசுறாங்க. அவருடைய பரிமள தைலம் வாசனை வீசுகிறது. அவர் உள்ள வந்துட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க? அவருடைய பரிமள தைலம் வாசனை வீசுகிறது. உம்முடைய பரிமள தைலம் வாசனை வீசுகிறதினால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்ப எதை கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ராஜா வந்திருக்கிறாருன்னு? பரிமள தைலம் வாசனை வீசுகிறது. அந்த வாசனையை முகர்ந்ததினால் ராஜாவை எல்லா கன்னியர்களும் நேசிக்கிறார்கள். இதுதான் பாடல். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நான் முதல்ல சொன்னேன், ராஜாவாகிய இயேசு
என்னை முத்தமிட வேண்டும் என்றால், அதாவது அவருடைய நேசம் அன்பை நிறைவாய் பெற வேண்டும் என்றால், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் தகுதி என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு புரியும்படி அந்த லைனை நான் உங்களுக்கு அழகா சொல்லணும்னா, ஆண்டவருடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால், ராஜாவின் நேசத்தை பெற வேண்டும் என்றால், அவருடைய வாசத்தை நாம் முகர வேண்டும். அழகா இருக்குல்ல? ராஜாவுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவருடைய வாசத்தை நாம் முகர வேண்டும். அப்போ ஆண்டவருடைய முத்தமாகிய அன்பை, நேசத்தை நான் நிறைவா, என் குடும்பம் நிறைவா பெற்று அனுபவிக்கணும்னா முதல் தகுதி அவருடைய வாசத்தை நான் முகர வேண்டும். அப்போ மணவாளினின் வாசத்தை நாம் எப்படி முகர்ந்து கொள்வது, அதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது? அதாவது அந்த வாசம் நான் எப்படி முகரணும், அதுக்கான பைபிள் விளக்கம் என்ன நான் சொல்றதுக்கு முன்னால, உமது பரிமள தைலம் வாசனை வீசுகிறது, உம்முடைய பரிமள தைலத்தினால் கன்னியர்கள் உம்மை, அப்ப எதனால? பரிமள தைலத்தினால் நேசிக்கிறார்கள். இந்த பரிமள தைலத்தின் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு நான் வாசத்துக்கு போறேன். நாம எப்படி அந்த வாசத்தை முகர முடியும், அந்த நேசத்தை பெறுவதற்கான வாசத்தை எப்படி முகர முடியும்? நம்முடைய வேதாகமோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பரிமள தைலம், ஊற்றப்பட்ட சிந்துண்ட பரிமள தைலம் என்று கூறுகிறது. அதாவது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் துவக்கி 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7 துவக்கி 13 வசனங்கள் வரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சாலமோன் மேல இருந்த பரிமள வாசனை, பரிமள தைலத்தின் வாசனை எல்லா பெண்களுக்கும் வாசனை வந்ததுனால அவங்க முகர்ந்து நேசிக்கிறாங்க. ஆனா நம்முடைய வேதாகமும் இதை கொடுக்கிற அழகான ஒரு வழக்கம் என்னன்னா, ராஜாவாகிய இயேசு ஊற்றப்பட்ட சிந்தப்பட்ட பரிமள தைலம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7 13 வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு நாள் இயேசு பெத்தானியாவுல இந்த குஷ்டரோகியா இருந்து சுகம் பெற்ற ஒருத்தன் வீட்டுல போய் போஜன பந்தி இருப்பாரு. அப்போ ஒரு பெண்மணி விலையேற பெற்ற நலதம் என்கின்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுவான். அப்போ அந்த அறை முழுவதும் வாசனையா இருந்தது. அப்போ சீசர்கள்லாம் சொல்றாங்க, இவ எதுக்கு இந்த வேலை கட்ட வேலை செய்யறா, வீண் செலவு எதுக்கு, இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அங்க இருந்த எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க, அவ வந்து வாசனை வீசுறதுக்காக ஊற்றல, இது நான் மரிக்க போகிறேன், அடக்கம் பண்ண போகிறேன் என்பதற்கு அடையாளமா தான் இந்த தைலத்தை, பரிமள தைலத்தை ஊத்துறா. என்னுடைய மரணத்திற்கு, என்னுடைய அடக்கம் பண்ணப்படுதலுக்கு இது சாட்சியா, நினைவு கூறுதலா இந்த பரிமள தைலத்தை ஊத்துறா அப்படின்னு சொல்றா. சொன்னவரு கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பார். இந்த செய்தி, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த சுவிசேஷம்? இயேசுவின் மரணம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்தவைகள் நினைவு கூறப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ எதற்காக பரிமள தைலத்தை ஊத்துனா? இயேசு நமக்காக சிந்தப்படுகிற பரிமள தைலம் என்பதை அவள் தீர்க்க தரிசனமாய் நிறைவேற்றுகிறார். அப்ப இயேசுவின் மரணம் என்ற சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிமள தைலம் ஊற்றப்பட்ட பெண் நினைவு கூறப்படுவாள். அப்படின்னா இயேசுவுக்கு பைபிள் கொடுக்கிற பேரு நமக்காக சிந்தப்பட்ட பரிமள தைலம், நமக்காக ஊற்றுண்ட பரிமள தைலம். அன்றைக்கு அவர் ரத்தம் சிந்தினதுனாலதான் அந்த பரிமள தைலமாகிய ரத்தம் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் சுத்தமாக்கி விட்டது. ஆமென். இல்ல நம்முடைய வேதாகமம் நமக்கு அழகா சொல்லுது இல்ல? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அழகா சொல்வார். அதுல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல், நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா சுத்திகரிப்பு எதனாலதான் வரணும்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரத்தத்தினாலதான் சுத்திகரிப்பு உண்டாகும். அதை சொல்லிட்டு சொல்றாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ உலகத்துக்கே பாவ மன்னிப்பு எதனால கிடைச்சது? ரத்தம் சிந்துதலினால். யாருடைய ரத்தம்? அப்போ அததான் முன் அடையாளமா அந்த பெண்மணி பரிமள தைலமா ஊத்திட்டா. உலகம் முழுசுக்கும் இயேசு என்ற வாசனை வீசுகிறது. இன்னைக்கு இயேசுதான் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பேதுருல வாசிக்கிறோம்ல, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னா உலகத்துக்கு பாவ மன்னிப்பு இல்ல. அப்போ அவர் நமக்காய் சிந்துண்ட
பரிமள தைலம், நமக்காய் ஊற்றப்பட்ட பரிமள தைலம். இந்த வாசனை உலகமெங்கும் வீசினது. ஆமென். அந்த வாசனையை முகர்ந்ததினால் தான் நான் கிறிஸ்தவன். ஆமென். நீங்க முகர்ந்தீங்களா? ஆமா, இப்படி தலையாட்டுக்கு இல்லன்னா நீங்க எங்கேயோ போயிருக்கிறீங்க. இப்போ எங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். அதை முகர்வது என்பது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கொள்வது. அதுதான் முகர்வது இல்ல. நான் அப்படி இழுக்கிறேன், அது எனக்குள்ள போயிருது இல்ல, சுவாசம் உள் போகிறது. அப்ப எனக்குள்ள இயேசுவின் ரத்தம், அவர் எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை என் இருதயத்துல விசுவாசிக்கிறதுக்கு பேரு தான் சிந்துண்ட பரிமள தைலத்தை நான் முகர்ந்து விட்டேன், நான் பாக்கியவான். ஆமென். ஏற்றுக்கொண்டோமா? இல்ல, அவருடைய ரத்தமே என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒன்று. ஆக நம்முடைய வேதாகமம் பரிமள தைலம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பிடுகிறது. அவர் நமக்காய் சிந்தப்பட்ட, நமக்காய் அடிக்கப்பட்ட பரிமள தைலம், நமக்காய் ஊற்றப்பட்ட பரிமள தைலம். இப்போ இந்த வாசனைக்கு பைபிள் கொடுக்கிற விளக்கம் என்ன? 2-3 வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசனை, பரிமள தைலம், இயேசு கிறிஸ்து. அப்ப வாசனை என்பது என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ஒரு தடவை யாக்கோபு சீகேம்ல இருப்பான். அப்ப அவனுடைய பிள்ளைகள்லாம் அந்த தீனால் அவளை கெடுத்துருவாங்க இல்லையா? அப்போ அவங்களை எல்லாம் விருத்த சேதனம் பண்ண வச்சு இவனுடைய மகன்கள் அவங்களை கொண்டு போட்டுருவாங்க. அப்ப யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்களேன். ஆதியாகமம் 30 சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்கப்பட்டீர்கள். இப்போ ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்போ யாக்கோபு சொல்றான், இந்த சீகம், இந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். அப்படின்னா இல்ல, அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். என் பேரை கெடுத்துட்டீங்க, என் பேரை ரிப்பேர் ஆக்கிட்டீங்க. அப்போ என் நல்ல சாட்சி கெட்டு போய் விட்டது. யாக்கோபு ஒரு நல்லவன், அவன் நியாயமானவன் இப்படின்னு இந்த இடத்துல எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்களோ அந்த வாசனையை, அப்ப வாசனை என்பது எதை குறிக்குது? நல்ல சாட்சி. ஞாபகம் வச்சுங்க, பைபிள் வாசனைக்கு நற்சாட்சி என்று அடையாளம் கொடுக்கிறது. வாசனை என்பது நல்ல சாட்சி என்பது பொருள். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க, நீங்க வாசித்துக்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு தடவை மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலின் அதாவது அவங்க எகிப்துல அடிமையா இருக்கும் போது இஸ்ரவேலின் மூப்பர்கள் கிட்ட பேசிட்டு பார்வோன்ட்ட போய் பேசுவாங்க, இந்த ஜனங்களை அனுப்பி விடுங்க. அதுக்கு பிறகு வரும்போது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் மோசேயை பார்த்து சொல்வாங்க, நீங்கள் பார்வோனுக்கு முன்பதாக, அவனுடைய அதிகாரிகளுக்கு முன்பதாக என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். அப்படின்னா எங்க சாட்சியை நீங்க கெடுத்துட்டீங்க என்பது பொருள். அப்போ வாசனை என்பது இந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 5:21 படியும் வாசனை என்பது நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா பவுல் இங்க அழகா சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இந்த உலகத்துல நாம எல்லாம் அவர் எப்படி இருக்கணுமா? குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் இன்னொருத்தர் யாரு? அப்ப இது யாரு? கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் புறஜாதிகளுக்கு மத்தியிலும் நாங்க எப்படி இருக்கோம்? நற்கந்தமா இருக்கிறோம், வாசனை வீசுறோம். நற்கந்தம் என்றால் வாசனை வீசுகிறோம். அப்ப கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? வாசனை வீசணும். யார் யாருக்கு மத்தியில? எல்லாரும் கிறிஸ்தவங்க மத்தியிலயும் நான் வாசனை வீசணும். என் வீட்டு பக்கத்துல இருக்கிற புறஜாதிகள் மத்தியிலும் நான் வாசனை வீச வேண்டும். அப்ப கிறிஸ்தவனுக்கு நல்ல சாட்சி அவசியம், தேவை. அப்ப என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில, என்னுடைய உறவுகளுக்கு மத்தியில நான் இருக்கிற இடத்துல எனக்கு நற்சாட்சி காணப்பட வேண்டும். இந்த நல்ல சாட்சி தான் நான் இயேசுவுக்காய் வாசனை வீசுகிறதை குறிக்கிறது. இன்னைக்கு நாம நல்ல வாசனை வீசுறோமா? நமக்கு நல்ல சாட்சி உண்டான்ற ஒரு கேள்விய நமக்குள்ள எழுப்புங்க. நமக்கு நற்சாட்சி உண்டா? நம்ம எல்லா இடத்துலயும் நற்சாட்சி நமக்கு தேவை. இன்னைக்கு உலகம் எப்படி பாக்குது? கிறிஸ்தவங்க விட்டு கொடுத்துருவாங்க, கிறிஸ்தவங்க விட்டு கொடுப்பாங்க, கிறிஸ்தவங்க மன்னிச்சிருவாங்க, கிறிஸ்தவங்க அன்பு காட்டுவாங்க. இப்போ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், உலகத்தான் பண்ணா விட்டுருவாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவன் பண்ணா, நீ கூடமா இத பண்ற இல்ல. நீங்க பாருங்களேன், நானே கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த ஒரு மணிப்பாக்கத்துல ஒரு சர்ச், கொஞ்சம் முன்னால ஒரு சர்ச்சில் ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு சாயங்காலம் நான் வந்துட்டு இருக்கேன். வந்தப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு, ஒரே சண்டை. அப்ப எனக்கு ரொம்ப தொண்டை கட்டியதுனால கொஞ்சம் ஒரு ஆல்ஸ் வாங்கலான்னு வந்தேன்.
அப்போ அங்க நிறுத்திட்டு உள்ள போலான்னு பார்த்தா ஒரே கூட்டம், ஒரே எல்லாம் இடிபிடி சண்டையா இருக்குது. போலீஸ் வந்து நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தன், ஒரு சின்ன பையன், ஒரு 20-25 வயசு வாலிப பையன் நல்லா குடிச்சிட்டு என்னத்தையோ வாங்கிட்டு காசு கொடுக்கல. அவன் காசு கொடுறான்றான், இல்ல என்கிட்ட காசு இல்ல கொடுக்க மாட்டேன். அப்ப மாத்திரை கொடுன்றான், கொடுக்கல. ஒரே சண்டை, கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்கான் இந்த குடிகாரன். அப்ப போலீஸ்காரன் வந்து அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து, ஏண்டா காசை கொடுக்காம ஏமாத்திட்டு அவன்கிட்ட சண்டை போடுறியா, உன் பேர் என்னடா, உன் பேர் என்னடா? அவன் சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு உன் பேர் என்னடா? நான் ஏசு அடியா. ஏசு அடியா அவர் பேரு. நான் என்ன பண்ணேன், அப்படி நின்ன பாருங்க, மாத்திரை வாங்கலான்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓடி போயிட்டேன். இதுக்கு மேல நின்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தொண்டை கட்டினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இப்படிதானே போகுது. கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிட்டு இயேசுடியான்லாம் போதை அடியார்கள் இல்ல, உண்மைதானே? நியாயத்திற்கு நிற்க வேண்டிய கிறிஸ்தவன் எல்லாம் அநீதி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை நல்ல சாட்சி, எல்லா இடங்களிலும் நற்சாட்சி பெற்றவனா இருக்கணும். எனக்கு ரொம்ப அவங்க ஆன்டி சொன்ன மாதிரி, நானும் இந்துல இருந்து வந்ததுனால என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு பகுதி என்ன தெரியுமா? வேத வசனங்களை விட இயேசுவினுடைய லைஃப். அவரு கிராமமா போய் ஆயிரம் கூட்டத்துக்கு இயேசு பிரசங்கம் பண்ணதை விட அவர் நல்ல சாட்சியை கண்டு அவரை பின்பற்றி போன கூட்டம் ஆயிரம். ஆமென். அப்ப அவர் வாய் திறக்கிறதுக்கு முன்னால பிராக்டிக்கலா நடைமுறை காண்பித்தார். ஒரு கூட்டம் அவரை பின்பற்றி போனதுக்கு காரணம் இன்றைக்கும் அவர் ஒரு பரிமள தைலமா வாசனை வீசுறதுக்காரி அவருடைய நற்சாட்சி. அப்ப கிறிஸ்தவனுக்குள்ள நல்ல சாட்சி தேவை, வாயடக்கம் தேவை, நல்ல பார்வை தேவை இல்ல, நல்ல சிந்தை தேவை, நல்ல நடக்கை தேவை, நல்ல செய்கை தேவை. இது ஒட்டு மொத்தத்துக்கும் சேர்த்து நம்ம கொடுக்கிற பேர் தான் நற்சாட்சி. நாம் நற்கந்தம் வீச வேண்டும் இல்ல. அப்போ வாசனை என்பது நற்சாட்சியை குறிக்கிறது. அப்படியே கவனிங்களேன், அவர்தான் பரிமள தைலம். இயேசுவாகிய ராஜா பரிமள தைலம். அவர் வாசனையை கன்னியர்கள் முகர்ந்து அவரை நேசிக்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா? எப்போ நேசம் வருது? அந்த வாசனையை முகரும் போது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய நேசத்தை நிறைவாய் பெற வேண்டும் என்றால் அவருடைய வாசத்தை முகர வேண்டும். அவருக்குள்ள இருந்த நற்சாட்சியை எனக்குள் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் அவருடைய வாசத்தை முகருகிறது இல்ல. அவருக்குள்ள இருக்கிற நல்ல சாட்சி கிறிஸ்தவனாகிய எனக்குள்ள காணப்படணும். அவர் அமைதியாய் சத்தமிடாதிருந்தார் இல்ல, அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இந்த அமைதி, பொறுமை, இந்த நற்குணங்கள் நமக்கு நற்சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஏசாயா 43 அதிகாரம் 12 வசனம் நினைக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்ப நாம தான் அவருக்கு சாட்சிகள். அப்ப நற்சாட்சிகளாய் நிற்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய நேசத்தையும் அன்பையும் நிறைவாய் பெற அவருடைய வாசத்தை முகருகிற ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருக்க வேண்டும். அவருடைய வாசத்தை முகருகிற ஒரு கன்னியராய் நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த வாசத்தை முகர்ந்த கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்ப அவருடைய நேசத்தை எப்போ நிறைவா பெற முடியும்? வாசத்தை முகரும் போது. அப்படின்னா என்ன? அவருக்குள்ள இருக்கிற நற்சாட்சியை நான் பிரதிபலிக்கும் போது, நான் வெளிக்காட்டும் போது, அப்போ அவருடைய நேசத்தின் நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதாகமம் நமக்கு குறிப்பிடுகிறது. இப்போ அவருடைய நேசத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வாசத்தை முகரணும். நற்சாட்சி எனக்கும் தேவை, அவருக்குள்ள இருந்த நற்சாட்சி தேவைன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு காரியம் நமக்கு அவசியம் தேவை. அது என்ன காரியம்? இப்ப 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இந்த லைனை நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பெண் சொல்றா முத்தமிடுவாராகன்னு, சாலமோன் வந்துட்டாரு. அதுக்குள்ள எல்லாரும் அவருடைய வாசத்தை முகர்ந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க என்னை இழுத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவை எங்களை இன்னைக்கு கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் புரியுது இல்ல? அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த அநேக நூற்றுக்கணக்கான பெண்கள்ல அன்றைக்கு ராஜாவோடு மனைவியா ஒரு பெண் தான் இருக்க போறா. அதனால இங்க இருந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஆவல், என்ன நேசிப்பாரா. அதனால சொல்றாங்க என்னை இழுத்துக்கொள்ளும், என்ன கொண்டு போங்க அப்படின்னு கரம் கொடுக்குறாங்க. ஆனா அவர் யாரோ ஒரு பெண்ணை தன்னோடு அழைத்து செல்கிறார். மீதி பேர்லாம் சொல்றாங்க நாங்களும் உமக்கு பின்னே ஓடி வருவோம், எங்களை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம் சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவருடைய அந்த வாசம் என்ற நற்சாட்சியை நான் முகர்ந்து நற்சாட்சியை காண்பிக்கணும்னா எனக்குள்ள அதாவது மணவாட்டி என்ற கன்னியருக்குள்ள காணப்பட வேண்டிய இன்னொரு விசேஷித்த பண்பு என்னன்னா, மணவாளன் என்னை இழுத்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா கவனிக்கல, மணவாளன் என்னை
இழுத்து கொள்ள வேண்டும். நான் மணவாட்டி, மணவாளன் என்னை இழுத்து கொள்ள வேண்டும். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஏன் மணவாட்டியே ஆண்டவர் கையை போய் பிடிச்சிக்க கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். மணவாட்டியால் சுயமா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும். மணவாட்டியால் சுயமா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அன்னைக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த அறையில கூடி இருக்கிறாங்க. ராஜா வராரு. வந்தவரு யாரோ ஒரு பெண்ணை யார பிடிக்குதோ அவங்களதான் செலக்ட் பண்ணுவாரு. அப்ப அவங்க கை கொடுத்த உடனே அவர் கை பிடித்து கொண்டு போகிறார், இழுத்து கொண்டு போகிறார். அப்போ ராஜா விரும்பினாதான் அந்த மணவாட்டி போக முடியும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் தான் மணவாட்டி, மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து என்ற ராஜா இல்ல. இந்த ராஜா மணவாட்டியாகி என்னை இழுத்து கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கலாம், மணவாட்டி ஃப்ரீயா தானே தன்னிச்சையா செயல்படுத்த முடியாது, அவர் கையை பிடிச்சுக்க முடியாது, அவர் கூட போக முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? மணவாட்டியால் சுயமாய் ஒன்றும் செய்ய இயலாது. ஏனென்றால் இந்த வசனத்தை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும், இந்த லைனை கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இப்போ இந்த லைனை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க பவுல் சொல்றாரு ரோமர் 8:22ல சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரும் தவித்து என்ன பண்றாங்களா? பிரசவ வேதனை படுகிறார்கள். ஏன் தவிக்கிறாங்க? ஏன் பிரசவ வேதனை படுறாங்க? அப்போ பூமியில பிறந்த எல்லா மனிதர்களும் இப்பொழுது பிரசவ வேதனை படுகிறார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏதோ ஒரு பிடிப்பு அவர்களை பிடித்து வைத்திருக்கிறது. நல்லா கவனிங்க. மணவாட்டி சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது, மணவாளன் தான் இழுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் மணவாளன் இழுத்துக் கொள்ளணும்? சுயமா செய்ய முடியாது. ஏதோ ஒன்று இந்த உலகத்தின் சர்வ சிருஷ்டியையும் பிடித்து வைத்திருக்கிறது. அதனால இது தவித்து பிரசவ வேதனை படுகிறது. உங்களுக்கு தெரியும், பிரசவ வேதனை எதற்கு அடையாளம்? பாவத்தின் சாபத்திற்கு அடையாளம். புரியுதா உங்களுக்கு? ஆதியில ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு பாம்புக்கு தண்டனை கொடுக்கும் போது சாபத்தை ஏவாளுக்கு எப்படி கொடுக்கிறாரு? நீ பிரசவிக்கும் போது உன் வேதனையே பெருக பண்ணுவேன். அப்போ பிரசவ வேதனை என்பது யாருக்கு கொடுக்கப்பட்ட சாபம்? ஏவாளுக்கு பாவத்தின் சாபம். நீங்க நல்லா இதை வச்சுக்கங்க. தவித்து சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை படுகிறது என்பதற்கான அர்த்தம் என்ன? பாவத்தின் தண்டனையாகிய சாபமாகிய அந்த பிரசவ வேதனை என்ற தவிப்பு இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உண்டு. நான் இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பாவம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை இறுக பிடித்து கொண்டிருக்கிறது, பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. பாவம் என்ற சாபம் இந்த பூமியை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த பூமியை ஆளுகிறது யாரு? பிசாசு. புரியுதா உங்களுக்கு? சர்வ செயல்களையும் அவன் கையிலே வைத்திருக்கிறான். அதனாலதான் இயேசுவை உப்பரிகை மேல கொண்டு போய் நிறுத்தி இந்த பூமியின் சர்வ ராஜ்யங்களையும் காண்பித்து இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை உனக்கு தருவேன், என் காலில் விழுந்து. அப்போ உலகத்தின் எல்லா அதிகாரமும் யார் கையில இருக்கு? பிசாசு கையில இருக்கு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகம் பாவம் நிறைந்த ஒன்று. பாவம் என்ற சாபம் பிரசவ வேதனையை போல மனிதனை, மணவாட்டியை பிடித்து கொண்டது டைட்டா. தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், என்னை விடுமா விடுமா விடுமான்னு சொல்லி. இப்போ மணவாட்டி உலகம் என்ற பாவ இந்த சாபத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னால ஃப்ரீயா மணவாளன் கூட போக முடியல. அப்ப மணவாளன் என்ன இழுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப மணவாட்டி லகுவாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உலகத்தின் பாவம் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது, சாபம் நம்மை பிடித்து கொண்டது. ஒருவர் இழுக்காவிட்டால் இந்த பாவ சாபத்திலிருந்து நாம் வெளியேற முடியாது. ஆமென். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒருத்தர் நம்ம இழுத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்முடைய வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல உலகம் பாவம், பாவத்தின் சாபம் இந்த பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டியையும் எல்லா மனிதர்களையும் பிடித்து வைத்திருக்கிறது. பாவம் என்ற இந்த சாபம்
யாருமே ஃப்ரீயா சுயமாய் மணவாளன் கையை பிடிக்க முடியாது. ஆக மணவாளனே இறங்கி வந்து கரங்களை பிடிக்க வேண்டும், கரத்தை பிடித்து நம்ம இழுக்க வேண்டும். அததான் இயேசு சொன்னார் அழகா. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், இந்த லைனை கவனிங்க, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப சொல்லுங்க, பிதா ஒருத்தனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் எந்த ஒருவனும் என்னிடத்தில். அப்போ மனவாட்டியாகிய இந்த பூமியில வாழ்ற நம்மள ஒருத்தர் இழுக்கணும். யாரு? இந்த ராஜா, இந்த மணவாளன் என்னை இழுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எரேமியா 31:3 நம்ம வாசிக்கிறோம் இல்ல. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அனாதி சிநேகித்தால் உங்களை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யம்னா இரக்கம். எரேமியா 31:3. காருண்யம் என்றால் இரக்கம், அவருடைய தயவு. அதனால உங்களை இழுத்து கொண்டேன். அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற மனவாட்டியாகிய சபை, மனிதர்களாகிய நாம் பாவம் என்ற பிடியில் இருக்கிறதினால், ஏதோ ஒன்றால் பிடிக்கப்பட்டு இருக்கிறதினால், ஒருவர் அந்த பிடியில் இருந்து என்னை இழுத்து காப்பாற்ற வேண்டும். அந்த மணவாளன் தான், அந்த ராஜா தான் நம்மளை இழுக்க இந்த பூமிக்கு வந்தார். இப்ப நாம் எல்லாம் சொல்ல வேண்டியது, ராஜாவே என்னை இழுத்துக் கொள்ளும், இந்த பிடியில நான் இருக்க கூடாது, விரும்பல, என்னை அங்கே இழுத்துக் கொள்ளும், உம்முடைய ராஜ்யத்திற்கு, உம்முடைய வீட்டிற்கு என்னை இழுத்துக் கொள்ளும். இதுதான் நம்முடைய டெய்லி ஜெபமா இருக்கணும். அதனால தான் இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை பாருங்களேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்ல. யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். இப்போ நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இது என்னது? நான் சிலுவையில மரிக்கிறனே, அந்த மரணம், என் ரத்தம் தான் இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் என்கிட்ட சேர்த்து கொள்ளும். ஓகே, என்னிடத்துல இழுத்து கொள்ளும். அப்போ இந்த பாவ பிடியில இருக்கிற நானு ஒருவரால் இழுக்கப்பட வேண்டும். அததான் இந்த வேதாகமும் இந்த உன்னத பாட்டின் 4 வசனங்கள்ல இந்த முதல் பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்ல. எவ்வளவு அழகான அர்த்தங்கள் எல்லாம் இந்த பாடல்கள்ல. இன்னும் நம்ம உள்ள போகும்போது எவ்வளவு அழகான அர்த்தங்களை உள்ள வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இப்படியா, இதெல்லாம் நான் வாசிக்கவே தவறி இதுல வேற என்னத்தையோ நான் யோசிச்சுட்டே நம்ம நினைக்கிற அளவுக்கு வேதத்துல பொக்கிஷங்களை, அது உன்னத பாட்டுல நிறைய ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி எல்லாம் இருக்கணும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்படின்னா பிடிக்கப்பட்டிருக்கிற நான் ஒருவரால் இழுக்கப்பட்டால் தான் அவருக்கு சொந்தமாக்கப்பட முடியும், அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும் இல்ல. சோ இன்னைக்கு இந்த உலகத்தின் பாவ பிடியிலிருந்து நான் இழுக்கப்பட்டு அவருக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நான் இன்னும் எங்கேயாவது பிடிக்கப்பட்டிருக்கிறேன்னா, ஒருவேளை சில சுபாவங்கள் என்னை பிடித்து கொண்டு விடாமல் பிடிச்சிருக்கும். சிலருக்கெல்லாம் கோபமா இருக்கலாம், சிலருக்கெல்லாம் வைராக்கியமா இருக்கலாம், சிலருக்கெல்லாம் எரிச்சலா இருக்கலாம், சிலருக்கெல்லாம் குறை சொல்ற குணமா இருக்கலாம், சிலருக்கெல்லாம் ஈகோவா இருக்கலாம், சிலருக்கெல்லாம் பிரெஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கலாம். சில குணங்கள் என்னை இன்னும் உலகத்தோடு பிடித்து வைத்திருக்கிறது. நம்ம சொல்றோம்ல ஜென்ம சுபாவம் இல்ல, அது பிறக்கும் போதே என் கூட பிறந்துச்சு, எனக்குள்ள இருக்குது. சிலர்லாம் சொல்லுவோம்ல, என்னால இதை விடணும் நினைக்கிறீங்க, அதனால என்னால இதை விடவே முடியலன்னு சொல்றோம்ல. இந்த ஜென்ம சுபாவம் என்ற சில பாவம் என்னை எங்கெங்கோ பிடித்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு அழகா நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று, நேசரே என்னை இழுத்துக் கொள்ளும். இதுல பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த இடத்துல பிடிக்கப்பட்டிருக்கேன், இது என்னை கீழே அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, மேன்மையானவனா என்னை மாற்றக்கூடாதபடி அமிழ்த்துகிறது, என்னை இழுத்துக் கொள்ளும். இதிலிருந்து என்னை விடுபட செய்யும், இதிலிருந்து என்னை விடுபட செய்யும், இதில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன், விடுபட செய்யும். உண்மையா நாம் அவருடைய கரத்துல நம்ம கையை கொடுக்கும் போது அவர் உண்மையா இழுத்துக் கொள்வார். அடுத்த லைனை நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த உலகத்தின் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறதுல நேசருடைய கரம் நம்ம இழுத்துக் கொள்ளும் போது அடுத்த லைனை பாருங்களேன், என்ன சொல்லுது? 4ஆம் வசனம், என்னை இழுத்துக் கொள்ளும். இல்ல, அதே 4ஆம் வசனத்துல முதல் பகுதி, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இது என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த பெண்ணு, அந்த கன்னியர்கள் சொல்றாங்க, சாலமோன் வந்த உடனே எங்களை இழுத்துக்கொள்ளும், எங்களை இழுத்துக்கொள்ளும் கை நீட்டுறாங்க. அப்போ அவர் செலக்ட் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, யாரை நான் கூட்டிட்டு போலான்னு. எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னே ஓடி வருவோம், நாங்கள் உங்களுக்கு பின்னே ஓடி வரும். அப்படின்னா அந்த ராஜாவின் மேல் அத்தனை கன்னியர்களுக்கும் நேசம், அன்பு. நாங்க உங்களுக்கு பின்னால வருவோம், நாங்க உங்களுக்கு பின்னால வருவோம்ல. இந்த பூமியில் பிறந்த நம்ம எல்லாம் தவித்து கொண்டிருக்கிறோம்.
பிரசவ வேதனையில் அவரோடு நான் இணைக்கப்பட வேண்டும், அவர் மேல் நான் அன்பா இருக்க வேண்டும், அவருடைய நேசத்தை பெற வேண்டும். இது எப்ப பெற முடியும்னா, அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளும் போது அவர் என்னை இழுத்துக் கொள்வார், நாம் எல்லாம் அவருக்கு பின்னே ஓடுவோம். இல்ல, எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓடுவோம். அழகாக எபிரேயருக்கு ஆக்கியன்னு சொல்றான்ல, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு தெரியும்ல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடவும். அப்ப அவர் என்னை இழுக்கும் போது எல்லா பாவத்தையும் உதறி விட்டு நான் அவருக்கு பின்னால ஓடணும். அவர் இழுப்பாரா இழுக்க மாட்டாரா? அந்த சாலமோன் ராஜா ஒரு பொண்ணை இழுத்து போனார் மீன்ஸ் அவர் ஒரு பொண்ணை தன் மனைவியாக்கி கொள்ள அவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆனா நம்முடைய பரமராஜா உலகத்தையே தன் பக்கத்தில் இழுப்பதற்கு கரம் நீட்டி கொண்டிருக்கிறார். காரியம் என்னன்னா, நான் அவருக்கு பின்னே ஓடணும். அந்த ஓடுவதற்கு தகுதி இருக்கான்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஓடுற நேரத்துல கால் சொலிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு பின்னால இழுக்கும். ஓடுற நேரத்துல லோத்து மனைவியை போல திரும்பி ஐயோ இதை விட்டுட்டேனே, அப்படியே என்ன சொல்றது, இந்த பசங்க விளையாடுறாங்கல்ல இல்ல, அப்படியே சொன்னோட அப்படியே ஸ்டாச்சுன்னா அப்படியே நின்றுணும், அப்படியே திரும்பினா பாருங்க அப்படியே நின்றுட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒரு சாட்சி இல்ல. அப்போ ஆண்டவர் என்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பரிசுத்தமா நீ வாழ்றதுக்கு உன்னை இழுக்கிறேன்னு. ஆனா அவர் பின்னால ஓடுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கு பின்னால ஓடினா பரிசுத்தம் வேணும், உங்களுக்கு பின்னால ஓடினா சாட்சி வேணும், உங்களுக்கு பின்னால ஓடினா நல்ல ஒரு குணம் வேணும், உங்களுக்கு பின்னால ஓடணும்னா உங்களை போலவே மாறணும். அதனால கொஞ்ச நாள் நான் இங்க எது பின்னாலேயாவது ஓடிடுறேன்னு அவர் பின்னால ஓடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறது இல்ல. அழகா சொல்றார், பாரமான யாவற்றையும் தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு. அப்ப கிறிஸ்தவ ஓட்டத்துல பொறுமையோடு அவரை பின்பற்றி ஓட வேண்டும். அதுதான் முக்கியம். உலகத்தை பின்பற்றி இல்லை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டியே உலகத்தை பின்பற்றி தான் ஓடுது, உலகத்தோடு இணைந்து விடுகிறது, உலகத்தோடு ஒத்து போகிறது. ஆனா கிறிஸ்தவன் வேறு பிரிக்கப்பட்டவன், அவரை மட்டும் பின்பற்றி ஓட வேண்டும். ஆமென். நான் உலகத்துல 1000ல் 1 இருக்க அவர் விரும்பலங்க, இல்ல அப்படிதானே? நான் பிரத்யேகமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்றாய் அவர் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். சோ அதுக்குதான் இந்த நேரத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருக்கு பின்னால எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா பாவங்களையும் பாரங்களையும் கவலைகளையும் சோர்வுகளையும் அசதிகளையும் துன்பங்களையும் விட்டுட்டு நான் எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் பொறுமையா ஓடுவேன் அப்படி சொல்லக்கூடிய தகுதி நமக்கு உண்டா? இன்னும் பாரம் இழுக்குது, கவலை இழுக்குது, துன்பம் இழுக்குது, எதிர்காலம் இழுக்குது. ஐயோ இந்த வாரம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஃபீஸ் கட்ட என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, வீடை நடத்த என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எல்லாம் உண்டுங்க. ஆனா இவைகளுக்கு மத்தியில நான் அவரை பொறுமையோடு பின்பற்றி ஓடும் போது என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. நான் உண்மையா அவரை பின்பற்றி ஓடும் போது, இன்றைக்கு அவரை உண்மையா பின்பற்றி ஓடுகிற ஒரு ஓட்டம் உண்டான்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த பாட்டு, அந்த 4ஆம் வசனத்துல இன்னொரு பாட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த பாட்டு என்னன்னா, ராஜா என்னை இழுத்துக் கொள்வாராக, நாங்கள் அவருக்கு பின்னே ஓடி வருவோம் சொல்லிட்டு அடுத்து வாசிங்க. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை கோர்வையா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ராஜாவுடைய நேசத்தை, அவருடைய முத்தம் என்பது நேசம், அன்பு. இன்னைக்கு பரம ராஜாவாகிய இயேசுவின் நேசத்தை, அன்பின் நிறைவை, பூரணத்தை நான் பெறணும்னா அவருடைய வாசத்தை முகரணும். நற்சாட்சி எனக்கு தேவை. அப்ப அந்த நற்சாட்சி எனக்கு தேவைன்னா அவர் என்னை இழுத்துக் கொள்வதற்கு என்னை அர்ப்பணம் செய்யணும். அவரை பின்பற்றி நான் ஓடும் போது அவர் என்னை இழுத்துக் கொள்வார். அவர் என்ன உண்மையாய் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மணவாட்டிக்குள்ள காணப்பட வேண்டிய இன்னொரு விசேஷித்த வேண்டிய ஒரு பண்பை இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம் இல்ல. எப்படியா? ஒரு கன்னிய சாலமோன் ராஜா அவருடைய தனி அறைக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். தனி அறைக்குள்ளே அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிறார். இதனுடைய உண்மையான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, பரம ராஜாவாகிய இயேசுவோடு தனி அறையில் வாழுகிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் தேவை இல்ல. பரம ராஜாவாகிய இயேசுவோடு இணைந்து தனி அறையில் வாழுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு இருக்கு? அது தனிப்பட்ட ஜெபம்.
ஆமா, பப்ளிக்ல ஜெபம் பண்ணிடலாம், சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிடலாம், உபவாச ஜெபம் பண்ணிடலாம், 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிடலாம், குடும்ப ஜெபம் போட்டுடலாம். ஆனா எது அவசியம்? தனி ஜெபம் அவசியம். அது யாரோட? நான் தனி அறையில இருக்கேன். எவ்வளவு அழகா இருக்குல்ல, எவ்வளவு பளிச்சுன்னு எழுதி வச்சிருக்காருல்ல. அன்னைக்கு சாலமோன் ஒரு பெண்ணை கூட்டிட்டு தனி அறைக்குள்ள போனா, இன்னைக்கு என் பரம ராஜா கிறிஸ்தவங்க நம்ம எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிறது என் அன்பு, என் நேசத்தை நிறைவா பெறணும்னா என்னோடு கூட நீ தனி அறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஜெப ஜீவியம் அவசியம் தேவை. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நம்ம வெற்றியோடு இருக்கிறோமா, இல்ல அது குறைந்து போய் இருக்கிறோமான்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சோ தனி அறை, இயேசுவோடு இணைந்து தனி அறையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை தேவை. தனிப்பட்ட விதத்துல ஒரு ரூமுக்குள்ளேயோ வேற எங்கேயோ தனியே போய் உட்கார்ந்து அவரிடத்துல மணிக்கணக்கா பேசுற ஒரு அனுபவம் தேவை. அந்த அனுபவம் இருக்கே, அதாவது எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரு தனி அறை ரகசியங்கள் அவங்களுக்குள்ள மட்டும் இருக்குமோ, அதே போல இயேசுவோடு நான் தனி அறை அனுபவம் வச்சிருக்கிறேனே, தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபம், அந்த அனுபவத்தை விவரித்தே சொல்ல முடியாது. ஆமா, நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அது உணர முடியுங்க. அந்த தனி அறை அனுபவம் இருக்கு, தனி ஜெப அனுபவம். சொல்லுவாங்க, அறையில ஆடாதவன் அம்பலத்துல ஆட முடியாதும்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? தனியே ஒருத்தன் தனிய அறையில ஆடி ஆடி பிராக்டிஸ் பண்ணாத அம்பலம்னா பப்ளிக்ல ஆட முடியும். இங்க தனிய பிராக்டிஸே பண்ணலன்னா பப்ளிக்ல ஆட முடியாது. இது நமக்கு பைபிள் கொடுக்கிற அழகான விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசுவோடு தனிப்பட்ட அறையிலே வாழுகிற ஜெப ஜீவியம் தேவை. நான் தனிப்பட்ட ஜெப ஜீவியத்துல வல்லமையா இருக்கும்போது பொது இடங்களின் எல்லா செயல்களையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாக்கி தருவார். ஆமா, அப்போ வேண்டியது என்ன? ஒரு கிறிஸ்தவனுக்கு தனி அறை அனுபவம், தனி அறை அனுபவம், தனிப்பட்ட ஜெப ஜீவியம். நிறைய நம்ம இயேசுக்காக வாரி வாரி கொடுப்போம், செய்வோம், பண்ணுவோங்க. ஆனா அவரோடு தனிமையில வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியம் உள்ள வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு அவரோடு தனிமையில ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவை. சோ இந்த 2 காலத்தில் ஆகலும் நான் தனிமையில கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் கதவை சாத்திட்டு உட்கார்ந்து உம்மோடு தனிமையில இருக்கிறேன் ஐயா, உம்மோடு அந்த தனிமையில வாழுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றேன். அப்படி நீ பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய நேசத்தை நிறைவாய் பெற முடியும், அவருடைய அன்பை நிறைவாய் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். பைபிள்ல தனிமையில இருந்து அவருடைய அன்பை பாக்கியத்தை பெற்றவங்க நிறைய பேர். 2 வசனம் கொடுக்குற, நீங்க நோட் பண்ணிக்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் 63ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்தான். எல்லாரோடும் தியானித்துக் கொண்டிருந்தானா? தனிமை இல்லையா? தனிமையில தியானித்துக் கொண்டிருக்கும் போது யார பாக்குறான்? ரெபேக்காள் வருகிறாள், ரெபேக்காளை திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ தனிப்பட்ட ஜெபஜீவியம், தனிப்பட்ட ஆண்டவரோடு உள்ள தொடர்பு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தது. நீங்க பாருங்க, ஈசாக்கு ரெபேக்காள் 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தியா தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற புது தம்பதியரை யாராவது நீங்கள் ஆபிரகாம் சாராளை போல வாழுங்கள் எங்கேயாவது வாழ்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலைக்காரி ஆகார் பங்கு போட வந்துருவான். எந்த சர்ச்சிலையாவது நீங்கள் யாக்கோபு லேயாளை போல வாழுங்கள் அப்படின்னு வாழ்த்தி இருக்காங்களா? கூட பிறந்த தங்கச்சி ராகேல் பங்கு போட வந்துருவா வாழ்க்கைக்கு. ஆனா எல்லா இடத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு தம்பதியர் எப்படி வாழ்த்துவாங்க? ஈசாக்கு ரெபேக்காளை போல நீங்க வாழுங்க இல்ல. சோ ஒருத்தனுக்கு ஒருத்தியாய் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை. ஏன் அவனுக்கு அப்படி கிடைச்சது? தனிமையில ஆண்டவரோடு உள்ள தொடர்பு. திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆனவங்க, இவங்க 2 பேர் தவிர இல்ல. என்னன்னா நம்ம நல்ல ஒரு எதிர்காலத்தை லைஃப் ஆண்டவர் கொடுக்கணும்னா ஆண்டவரோடு தனிமையில் இருக்கணும். சோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 32:24ல யாக்கோபு பின்னாலேயும் பிரச்சனை, முன்னாலேயும் பிரச்சனை. முன்னால யார் பிரச்சனை? ஏசா. இப்போ இஸ்ரவேல் எல்லைக்குள்ள வந்திருக்கான். முன்னால ஏசா பிரச்சனை, பிறந்து விட்டு பிரச்சனை. பின்னால யார் பிரச்சனை? லாபான் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, புகுந்த வீட்டு பிரச்சனை. பின்னால புகுந்த வீட்டு பிரச்சனை, முன்னால பிறந்த வீட்டு பிரச்சனை. அப்ப யாக்கோபுக்கு பிறந்த வீட்லயும் பிரச்சனை, புகுந்த வீட்லயும் பிரச்சனை. என்ன செய்யறதுன்னு தெரியல. இஸ்ரவேல் எல்லைக்குள்ள யாப்போக்கு நதிக்கரை இஸ்ரவேலின் எல்லை.
வந்த உடனே அழகா ஒரு காரியத்தை செய்வான். ஐயோ எனக்கு முன்னாலேயும் பிரச்சனை, பின்னாலேயும் பிரச்சனை, முன்னாலேயும் பெரிய பாரம், பின்னால பாரம், என்ன நசுக்குதே ஆண்டவரே, என்ன செய்ய? எல்லாத்தையும் அனுப்பிட்டான். மனைவிமார்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு பின்பு யாக்கோபு தனித்திருந்தான். அப்பதான் ஒரு புருஷன் அந்த வழியா கடந்து போறார். யார் அது? ஆண்டவராகிய தேவன். இவனுக்கு தெரியல. அந்த ஊர் வழக்கம் என்ன தெரியுமா? கானானியர்களுடைய வழக்கம் என்னன்னா, உள்ளூர்ல ஒருத்தன் உள்ளூருக்கு சொந்தக்காரன் இருந்தா அசல் ஊர்க்காரன் யாராவது அந்த பக்கம் புது ஆள் வந்தா உள்ளூர்காரனை வாழ்த்திட்டு போவான். இது பழைய காலங்களின் வழக்கம். இப்போ நம்ம சந்தோஷபுரம் ஆளு, இப்ப நான் சந்தோஷபுரம் ஆளுன்னு வச்சுங்களேன், நான் சந்தோஷபுரத்துல இருக்கேன், சாம் வந்து வெளியூர் ஆளுன்னு வச்சுங்களேன், திடீர்னு உள்ள வரும்போது என்ன பாக்குறான்னு வச்சுக்க, அந்த கால வழக்கம் என்னன்னா, வெளியூர் ஆளு சாம் என்ன பண்ணோம், சந்தோஷபுரம் ஆளு என்ன, நீங்க நல்லா இருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருங்க, உங்க ஊர் வழியா நான் நடந்து போறேன், இப்படி பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த கால வழக்கம். இப்போ யாக்கோபு சொந்த ஊருக்கு வந்துட்டான். புரியுதா? இப்போ வழிபோக்கன் ஒருத்தர் போறாரு. இப்ப யார் ஆசீர்வதிக்கணும்? வழிபோக்கன் யாக்கோபு ஆசீர்வதிக்கணும் வழக்கம் இல்ல. இப்போ வழிபோக்கன் ஆசீர்வதிக்கல, பார்த்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறாரு. யாக்கோபு கோவம் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் சட்டை பிடிச்சி இழுத்து, ஏயா இந்த ஊர் வழக்கம் வழிபோக்கன் ஆசீர்வதிக்கணும்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டா, இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குல்ல, ஆசீர்வதிக்காவிட்டா நான் விட மாட்டேன், நான் உன்னை அவர் ஏளனமா பாக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்க நீ தகுதி உள்ளவன அப்படின்னு கோவம் வந்துட்டு ராத்திரி முழுசா ரெஸ்லிங் மீன்ஸ் இழுத்து மல்யுத்தம் போட்டு அடிச்சு நொறுக்கி எல்லாம் ராத்திரி முழுசும். விடியும் போது நீங்க பாருங்க, அவரு தொடசந்தை தொட்டுட்டாரு. தொடசந்து மீன்ஸ் ஹிப்னு இருக்கும் ஆங்கில பைபிள்ல. இடுப்பு சுளிக்கிட்டுன்னா நடக்க முடியாது. இவ்வளவு நேரம் ரெஸ்லிங், காலை தூக்கி கையை தூக்கி குதிச்சு எகிரி ஜம்ப் பண்ணி அடிச்சாரு. இப்போ இடுப்பு சுளிக்கிட்டு இப்போ அப்படியே குந்தி நடக்கிறான். அவர் அங்க இருந்து சொல்றாரு, ஐயா நைட் எல்லாம் பண்ணி இப்பவா, இவன் நடக்க முடியல, இப்படி வச்சுக்கிட்டு அப்பதான் யோசிக்கிறான், ஆஹா யாரா இருக்கும், இவர் தொட்ட உடனே சுளிக்கிட்டு. அப்பதான் புரியுது இவரு மனுஷன் இல்ல. அப்ப அவர் கேட்கிறார், ஆசீர்வதிக்கணும்னா உன் பேர் என்ன? இப்ப புரிஞ்சுட்டு இவனுக்கு, ஐயோ இவரு மனுஷன் இல்ல, தேவனை நான் முகமுகமாய் கண்டேன், நான் செத்து போவேன்னு காலில் விழுந்துட்டான். இதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். அவன் சுய பலம் ஒண்ணுமே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்ச பிறகுதான் ஆசீர்வாதம் கொடுக்கிறான். அப்ப ராத்திரி முழுசும் யார் கூட தொட்டு விட்டு உளுந்து எல்லாம் யார் கூட? தேவன் கூட. அப்போ எப்போ அவன் தேவன் கூட தொட்டு பேசி பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடிஞ்சதுன்னா தனிமையில இருக்கும் போது. சோ தனிமையின் வாழ்க்கை, தனிமையின் ஜெபஜீவி இருக்கு, அது ஆண்டவரோடு நம்ம இணைக்கும், ஆண்டவரை தொட வைக்கும், அவருடைய சத்தத்தை கேட்க வைக்கும், அவரோடு இணைக்க வைக்கும். உங்களுக்கு அந்த கேட்ட அனுபவம் இருக்கா? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்ல சோ தனிமையில் ராஜா என்னை அவர் அறையில் அழைத்து கொண்டு போனார் என்றால் தனிமையில் அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கூட தனியே எங்க அவருடைய ஊழியத்துல நீங்க அந்த வசனம் நோட் பண்ணீங்க, மத்தேயு 14:23 இயேசு தனிமையில மலையில ஏறி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் எங்க போனாலும் தனிமையில் ஜெபிக்கிறவராய் இருந்தார். இல்ல இன்னைக்கு தனிமையில் அவரோடு நான் ஒரு நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். தனி ஜெபம், தனி அறை, இயேசுவோடு வாழுகிற அந்த தனி ஜெபம் நமக்கு அவசியம் தேவை. சோ இந்த காரியத்தோடு அவர் முடிக்கிறார். அது சொல்லும் போது கடைசியா அந்த 4ஆம் வசனத்தை எப்படி சொல்லி முடிக்கிறார் பாருங்களேன். அந்த 4ஆம் வசனம் முடிங்க. என்னை ராஜா தமது அலைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூறுகிறோம், திராட்சரசத்தை பார்க்கிலும் எதை நினைப்போம்? உம்முடைய நேசத்தை நினைப்போம்னு முடிக்கிறார். அதாவது என்னை தனி அறையில் அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் உமக்குள் களி கூறுவோம். நாங்கள்னா ராஜா எல்லாரையுமே கூட்டு போனார் தனி அறையில, ஒரு பெண்ணு தானே கூட்டு போனாரு. அப்ப நாங்கள் களி கூறுவோம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாலமோனு சேர்த்து கூட இல்ல, இங்க பெண்கள் சொல்றாங்க. ராஜா அவளை தனி அறையில் அழைத்து கொண்டு போறார், நாங்கள் களி கூறுவோம்னா மற்ற பெண்கள் கன்னியர்கள் களி கூறுவோம் சொல்றார். இதுல ஒரு அழகான அர்த்தத்தை சொல்றேன். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜெபஜீவியம் இந்த உலகத்தின் அநேக மக்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆமா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜெபஜீவியம் அநேகருக்கு நன்மையை, சந்தோஷத்தை பெற்றுக் கொடுக்கும். அதனாலதான் நம்ம மத்தவங்க கிட்ட எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம்ல. ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜெபம் அநேகருக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும், அநேகருக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கும். இப்போ இவ்வளத்தையும் சொல்லிட்டு உம்முடைய நேசம் திராட்சரசத்தை விட இன்பமானதுன்னு சொல்லி முடிக்கிறார். சோ திராட்சரசத்தை விட ஆண்டவருடைய அன்பு இன்பமானது.
ஏன்னா இந்த திராட்சை பழ ரசத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா திராட்சை பழ ரசத்தை உன்னத பாட்டுல நம்ம இனிமே ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒப்பிட்டு நம்ம படிக்க போறோம். திராட்சை ரசம் அவருடைய நேசத்தோட மேன்மையானது நீங்க படிக்கிறோம் 4 வசனத்துல. அதுக்கு பிறகு நிறைய திராட்சை ரசம் இதை விட மேல நிறைய படிக்க போறோம். அதனால இந்த பைபிள்ல திராட்சை ரசம் என்பதை பைபிள் அதனுடைய விளக்கம் என்ன கொடுக்குது, ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் திராட்சை ரசத்தை குறித்த ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். அதாவது இந்த திராட்சை ரசம் என்பது மிக மிக பழமையான ஒரு பானம். முதல் மலை பகுதிகளில் இந்த திராட்சை ரசம் மலைப்பகுதியின் மக்களால் உருவாக்கப்பட்டது. பிறகு நீங்க எழுத முடிஞ்சா எழுதிக்கீங்க, பிறகு நீங்க இதை கேட்டு கூட நீங்க பிறகு எழுதிக்கலாம். நம்ம குரூப்ல அதை போடும்போது கேட்டு எழுதிக்கலாம். சரியா? அப்ப திராட்சை பழ ரசம் மிக மிக பழமையா, உலகத்துல மிக பழமையான ஒரு ரசம் திராட்சை பழ ரசம். முதல் மலைவாசிகள், மலைவாழ் மக்கள் தான் இந்த திராட்சை ரசத்தை உருவாக்கினார்கள். பின் நாட்கள்ல எகிப்து, அசிரியா, கிரேக்கம் ஆகிய நகரங்கள்ல இந்த திராட்சை ரசம் விரிவடைய துவக்கினது. அதற்கு பிறகுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மறுக்க முடியாத ஒரு பானமாக திராட்சை ரசம் கருதப்பட்டது பின் நாட்கள்ல. சோ இஸ்ரவேல் தேசத்தில் பின் நாட்களில் மறுக்க முடியாத எல்லா ஃபங்க்ஷனுக்கும், எல்லா விதமான விழாக்களுக்கும், எல்லா காரியங்களுக்கும் முக்கியமான ஒன்றாக திராட்சை ரசம் கருதப்படுகிறது. இந்த முழு பைபிள்ல திராட்சை ரசம் 2 பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அந்த 2 பெயரை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். பைபிள்ல நம்ம தமிழ்ல திராட்சை ரசம் ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தல் வரைக்கும், ஆங்கிலத்துல ஒயின் அப்படின்னு நம்ம வாசித்துட்டு வரோம். ஆனா திராட்சை ரசம் 2 எபிரேய சொற்களால் அழைக்கப்படுகிறது. என்னென்ன அந்த திராட்சை ரசம் 2 எபிரேய சொல்லால் அழைக்கப்படுகிறது? நம்பர் 1, முதலாவதாக பழமையான ஒரு சொல் திராட்சை ரசத்திற்கு பைபிள்ல உள்ள பழமையான ஒரு சொல் என்னன்னா யாயின். எபிரேயத்துல திராட்சை ரசத்தை யாயின், யாயின். திராட்சை ரசத்தை எபிரேயத்துல யாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாயின் என்ற பெயருக்கு எபிரேயத்துக்கு என்ன அர்த்தம்னா புளிப்பு ஏறப்பட்ட திராட்சை ரசம், புளிக்கப்பட்ட நொதிக்கப்பட்ட திராட்சை ரசம். நம்முடைய பைபிள்ல யாயின் என்ற திராட்சை ரசத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த எபிரேய வார்த்தை நொதிக்கப்பட்ட புளிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசம். சோ அது போதையை தரக்கூடிய திராட்சை ரசம் தான் நொதித்தது, புளிப்பு ஏறினது. சோ புளிக்கப்பட்ட திராட்சை ரசம். சில இடங்கள்ல இந்த யாயின் சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல நல்ல திராட்சை ரசத்தையும் யாயின் குறிப்பிடுகிறது சில இடங்களில். ஆனா எபிரேயத்துல இன்னொரு பேரும் திராட்சை ரசத்துக்கு சொல்லுவாங்க. இது என்னன்னா டீரோஸ், TIYROSH, டீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீரோஸ் என்ற இந்த வார்த்தை, இந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன சரியான அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திராட்சை ரசம் புதிதாய் புளியப்பட்ட திராட்சை ரசம். டீரோஸ் என்றால் புதிதாய் புளிந்தெடுக்கப்பட்ட திராட்சை ரசம் என்பது பொருள். நம்ம பழைய ஏற்பாட்டு டீரோஸ் என்றால் புதிதாய் புளியப்பட்ட திராட்சை ரசம். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது எல்லாத்தையும் முதல் விளைஞ்சதை காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் போது திராட்சை ரசத்திலும் முதல் தசம பாகத்தை கொடுங்கன்னு சொல்வாரு. நீங்க ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. என்னாகுமோ 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்க பான பலியாக திராட்சை ரசத்தை கொண்டு படைக்க கடவீர்கள். என்னாகுமோ 15:10. அப்புறம் உபாகமும் 14:23. உபாகமும் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் திராட்சை ரசத்தின் பழத்தை தசம பாகமாக நீங்க கொண்டு கொடுக்கணும்னு சொல்வார். சோ இந்த ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற தசம பாக திராட்சை ரசம் எதுவென்றால் டீரோஸ். சரியா? டீரோஸ் என்ற திராட்சை ரசம் தான் தசம பாகமாக கொடுக்கப்படணும். அது என்னது? புதிதாய் புளிந்தெடுக்கப்பட்ட திராட்சை ரசம். ஆனா பின் நாட்கள்ல புதிய ஏற்பாட்டுல இந்த யாயின் என்ற திராட்சை ரசத்துக்கு பழைய பேருன்னு சொன்னல, இந்த யாயின் என்ற பழைய பேர், எபிரேய பேர் கிரேக்கத்துல புதிய ஏற்பாட்டுல எப்படி மாறுச்சுன்னா அதையும் நீங்க நோட் பண்ணீங்க. யாயின் என்ற இந்த எபிரேய திராட்சை ரசத்தின் வார்த்தை கிரேக்கத்தில் ஓய்னோஸ் எனப்பட்டது. யாயின் என்ற திராட்சை ரசத்தின் வார்த்தை புதிய, அதாவது கிரேக்கத்துல
புதிய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில், புதிய ஏற்பாட்டின் கிரேக்க மொழியில் ஓய்னோஸ், OINOS, ஓய்னோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டுல யாயின் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல எப்படி அழைக்கப்படுது? ஓய்னோஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரிதானா? நீங்க இயேசு வந்து கானா ஒரு கல்யாணத்துல தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினார்ல, அது யாயின், ஓய்னோஸ் கிடையாது. அது என்னன்னா டீரோஸ். சரியா? டீரோஸ்னா புதிதாய் தயாரிக்கப்பட்ட ரசம். அப்ப இனி நீங்க பைபிள்ல திராட்சை ரசம்னு வாசிக்கும் போது இதை நீங்க கண்டுகொள்ளணும். புதிய திராட்சை ரசத்துக்கு பேரு டீரோஸ். புளிக்கப்பட்ட போதை தர திராட்சை ரசம் யாயின். முதல் திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு உளுந்து போனவர், மயங்கி விழுந்தவர் யாரு? நோவா. அவர் குடிச்சது என்னது? யாயின். அப்புறம் லோத்துக்கு அவங்க மகள் எல்லாம் ஊத்தி கொடுத்தது என்னது? யாயின். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இனி நம்ம இதுல நிறைய திராட்சை ரசத்தை பற்றி பார்க்க போறோம். இப்ப இந்த பெண்கள் சொல்றாங்க திராட்சை ரசத்தை விட அவருடைய நேசம் இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க. திராட்சை ரசம் ஒரு பானமாக உபயோகிக்கப்பட்டது, காயங்களுக்கு மருந்தாக உபயோகிக்கப்பட்டது. மூன்றாவது, மனம் கசந்து வாழ்க்கையை வெறுத்த மனம் கசந்தவங்களுக்கும் மருந்தாய் அது கொடுக்கப்பட்டது. இப்ப நிறைய பேர் மனம் கசந்தவங்களுக்கு மருந்தா கொடுக்கப்பட்டதுனால நம்ம ஆஃப் கோட்டர் அடிக்கலாம், அது போத ஒரு ஆஃப் அடிச்சுக்கலாம் நீங்க நிறைய பேர் சொல்றாங்க. பவுல் சொல்லுவார்ல தீமோத்தேயுவை பார்த்து, நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிக்காம உன் வயிறு பிரச்சனைக்கு திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கன்னது போதை தரும் திராட்சை ரசம் இல்ல. இதுக்கு ஒரு விளக்கத்தை நீங்க தெரிஞ்சாதான் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ பானமா உபயோகிக்கிறாங்க, காயத்திற்கு மருந்தா உபயோகிக்கிறாங்க, மனம் கசந்தவனுக்கு மருந்தா உபயோகிக்கிறாங்க இந்த திராட்சை ரசம். இந்த மனம் கசந்தவன் இது ரெண்டுமே பானமா ஃப்ரெஷ் ஜூஸ், காயத்துக்கு ஊத்துறது ஃப்ரெஷ் ஜூஸ். ஆனா வெட்டப்பட்ட உடனே இந்த காயத்துல ஊத்துவாங்க. அதனாலதான் நல்ல சமாரியன் சம்பவத்துல அவனை கொண்டு போய் எண்ணெய் தடவி அவன் காயங்களுக்கு திராட்சை ரசத்தை வார்த்தை அப்படி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த மூணாவது மனக்கசந்தவனுக்கு கொடுக்கிற திராட்சை ரசம் என்பது என்ன தெரியுமா? அந்த பேக்ரவுண்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்களா, திராட்சை பழத்தை நல்லா இடிச்சு பிழிஞ்சு கொதிக்க விடுவாங்க. நல்லா கொதிச்சு பாவு, இந்த என்ன சொல்ற சக்கரை பாகு வருது இல்ல, அந்த பாகு ஸ்டேஜுக்கு வருமா அந்த திராட்சை கட்டியா, அப்படி வரும்போது அதுல சில மூலிகைகளை போட்டு இத ஒரு மண்பானை இல்லாட்டா புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற தோல் பைகள்ல அடைச்சு வைப்பாங்க. அடைச்சு இத ரொம்ப நாளைக்கு வைப்பாங்களா, ஏறக்குறைய சரித்திரம் என்ன சொல்ல 100 வருஷம் கூட வச்சிருக்காங்களாம். அப்போ ஃப்ரிட்ஜ் கிடையாதுல்ல, குளத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு கல்ல வச்சிருவாங்களாம். பெரிய பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள வச்சிருவாங்களா. சோ காலங்களாக இருக்கும். இதை எடுத்துதான் மனம் கசந்தவனுக்கு கொடுப்பாங்க, அப்படியே கொடுக்க மாட்டாங்க. இது கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த மூலிகை சேர்த்ததுனால இது கெடாது, இது நல்லாவே இருக்கும். இதுல எடுத்து ஒரு பகுதியை எடுத்துட்டு ஒரு பகுதியை ஒரு இதுல போட்டு அதுல 4 பங்கு தண்ணியை ஊத்தி அதை குடிக்க கொடுப்பாங்களாம். குடிக்க கொடுக்கும் போது அவன் ஒரு செகண்ட் அதை குடிச்ச உடனே அந்த அப்படி மெய் மறந்து அப்படி உட்கார்ந்து இருப்பான். அப்ப அவன் துன்பங்கள் மறந்துடும். அப்ப அந்த ஒரு செகண்ட்ல நான் செத்து போனோம்னு நினைச்சவன் சாக மாட்டான். சோ இது மருந்தாக மனம் கசந்தவனுக்கு இது போதை பொருள் இல்லைன்றத நீங்க நினைவுல வச்சுக்கங்க. இது மூலிகை சேர்க்கப்பட்ட ஒரு மருந்து. நீங்க நல்லா கவனிங்களேன், ஆண்டவருடைய நேசம் எதை விட பெருசா? திராட்சை ரசத்தை விட மேலானது. இன்னைக்கு அந்த நேசத்தை நான் பெற்றுக்கொண்டிருந்தா ஒருவேளை திராட்சை ரசத்தை போல நாம் எல்லாம் நசுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு பிழியப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டவங்களா நம்ம வாழுவோம். அப்படி துன்பப்படுத்தப்பட்டு திராட்சை பழத்தை போல நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு கஷ்டம் பாரத்தோடு கடந்து போகும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் திராட்சை ரசத்தை போல மற்றவர்களுக்கு இனிமையான ருசியை கொடுக்கிறவங்களா நம்ம மாறுவோம். மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர்களா இருப்போம். மற்றவர்களுடைய மனம் கசந்தவர்களுக்கு நாம மருந்தாக இருக்கிறோமா? அப்ப பாடுகளோடும் கஷ்டங்களும் துன்பங்களோடும் போகிற வாழ்க்கை தான் திராட்சை ரசத்தை போல மற்றவர்களுக்கு உபயோகிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி எழுப்புவோம். கர்த்தர் நம்ம நேர்த்தியா நடத்துவா. சோ 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அதுக்கு இடையில ஒரு பாட்டு. சோ ஒவ்வொரு பாடலாக இனி வருகிற நாட்கள்ல நாம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம், நான் அந்த நேசரை பற்றி கொள்ளுகிற ஒரு மனவாட்டியா இருக்கிறேன். நான் அவர் எதிர்பார்க்கிற அந்த நேசம், அந்த அன்பை நான் நிறைவாய் பெற்றுக்கொண்டு அந்த நல்ல சாட்சியை நான் பெற்றுக்கொண்டு அவர் எழுப்பதற்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவர் பின்னே கடந்து போய் இல்ல தனிமையில் அவரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு என்னை தயார்படுத்திக் கொள்ளும் போது மணவாளன் என்றைக்கு வந்தாலும் எனக்கு ஹோப் இருக்கும். என்னை அவர்
இழுத்து கொண்டு போவார். எங்க? மாமியார் வீட்டுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு போவார் என்ற நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வேதம் எவ்வளவு அருமையாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்லி நாங்க வாசிச்சோமே ஐயா. அப்படியா உம்முடைய வசனம், உம்முடைய வேதம், உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு இன்பமானவைகளா இருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ள உம்முடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்க கூடியது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை சுகமாக்க கூடியது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தக்கூடியது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை நேர்த்தியாய் தேவைகளை சந்தித்து நடத்தக்கூடியது, உம்முடைய வார்த்தைகளை எங்களை பரலோகம் அழைத்து செல்லக்கூடியது. அந்த தெய்வீக வார்த்தைக்கு நாங்கள் நடுங்கி, அந்த தெய்வீக வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டவர்களாய் உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் பலப்பட கிருபை செய்யும். ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உம்முடைய நேசத்தையும் உம்முடைய அன்பையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய வாசத்தை முகருகிற நற்சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ்ந்து, நீர் எங்களை எழுப்பதற்கு எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் அர்ப்பணித்து, நீர் எழுப்பதற்கு உம்மை பின்பற்றி ஓடி வருவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், அர்ப்பணம் செய்தவர்களாய் வாழ கிருபை செய்யும். உம்மோடு உள்ள தனிப்பட்ட அந்த வாழ்க்கை ஆண்டவரே, உம்மோடு உள்ள தனிப்பட்ட ஜெபஜீவியம் எங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகரிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சில நேரங்கள்ல துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எங்களை நெருக்கும் போது ஐயோ ஏன் இந்த பாடுகள் நினைக்கிறோம். ஆனா நீர் சொல்லுகிறேன், நீ திராட்சரசம் அநேகருக்கு ருசி கொடுக்க, அநேக காயங்களுக்கு உன்னை மருந்தாக்குவேன், அநேகருடைய மன கசந்த நபர்களுக்கு உன்னை மருந்தா நான் மாத்துவேன்னு சொல்லி எங்களுக்கு இவைகளை அனுமதிக்கிறீரையா. பொறுமையோடு அதை பற்றி பிடித்துக் கொண்டு ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். சுகமாய் தன்னுடைய இருப்பிடங்களுக்கு கடந்து போகட்டும். வருகிற நாட்கள்ல இன்னும் அதிகமாய் நேசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இல்லத்தை திறந்து கொடுத்த அருமையான குடும்பத்தை ஆசீர்வதியும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்